கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆலய பிரகாரங்களில் வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். நல்ல கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள பிரசனத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்திட்டே இருப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திட்டே இருப்போமா? ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. கடைசி பகுதியில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஆயுசு சுகத்தையும் பலத்தையும் தந்து கிருபையினால் நிலைநிறுத்தி நம்ம நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய மேலான தயவை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏமேன். அவர் நம்மை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஏமேன் ஸ்தோத்திரம் அவருடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறபடியினால ஆமென் ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி ஆமென் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த பரிசுத்த நாளை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து இந்த பரிசுத்த நாளில் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து இந்த பரிசுத்த நாளில் தேவனை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்து ஆமென் பரிசுத்த நாளில் தகப்பனை பரிசுத்தவான்களோடு இணைந்து தேவனை துதிப்பதற்கு பூமியிலே எங்களுக்கு தந்த அவகாசத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தருணத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை நடத்தி வந்தது தகப்பனே. உம்முடைய தயவுள்ள கரம் ஒன்றே எங்களை நடத்தி வந்தது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளில் தேவரீர் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் மேல உம்முடைய கிருபையின் ஆவியை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. ஏமன் எங்கள் நடுவில் நீர் இறங்கி வருவீராக. தேங்க்யூ லோர்ட். அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவி அசைவாடும் தூய்மையின் ஆவியே, தூய்மை ஆவியே இடமசைய உள்ளம் இறங்கி வாரும். சொல்லுவோமா? இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி கைகளை உயர்த்தி மறுபடியும் அசைவாடும், அசைவாடும். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தூய்மை ஆவியே அசைவாடும், அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப நிரம்ப இறங்கி இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி
மகிமையான பிரசன்னம் இந்த ஆராதனையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையை முழுவதும் நடத்தும். விடுதலையோடு ஆராதிக்கும்படி கர்த்தருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஆராதனை நடத்துறவர்கள், பாடல் நடத்துறவர்கள் எல்லார் மேலும் உடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். இன்றைக்கு உடைய மகனையும் கர்த்தரைங்களோடு கூட இந்த ஆராதனையிலும் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய மக்களை வேகமாய் கொண்டு வரும் தடைகளை மாற்றும் ஒரு மனதின் ஆவியை தாரும். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, புது ஜீவனால் எம்மை புதுமையாய் மாற்றி திருசித்தம் செய்திடுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, புது ஜீவனால் எம்மை புதுமையாய் மாற்றி திருசித்தம் செய்திடவே. புது ஜீவனால் எம்மை புதுமையாய் மாற்றி திருசித்தம் செய்திடவே. மகிமை நாவியால் நிறைந்தே மகிழ மாதயோ வீந்திடுமே. மகிமை நாவியால் நிறைந்தே மகிழ மாதயோ வீந்திடுமே. துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. கடும் புயல்களிலே கலங்கிடாதெம்மை காத்திடும் கர்த்தரவர். கடும் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கலங்கிடாதெம்மை காத்திடும் கர்த்தரவர். திருக்கரங்களை நீட்டி மாறிவிடும் மீது மனமாதை தேற்றினாரே. திருக்கரங்களை நீட்டி மனமாதை தேற்றி மனமாதை தேற்றினாரே. துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. சுத்தர்களுடனே சீர் பொருந்திடவே நித்தமும் கிருபைந்தார். சுத்தர்களுடனே சீர் பொருந்திடவே நித்தமும் கிருபைந்தார். தாம் ஜீவனை ஈந்து சாவினை ஜெயித்து சேயராய் மாற்றினாரே. தாம் ஜீவனை ஈந்து சாவினை ஜெயித்து சேயராய் மாற்றினாரே. துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. சிலுவை சுமந்தவ பின் சென்றிடுவோம் சேவையும் செய்திடவே. சிலுவை சுமந்தவ பின் சென்றிடுவோம் சேவையும் செய்திடவே. உயர் பலமதை ஈந்து பயமதை நீக்கி பரந்திட கிருபை செய்தார். உயர் பலமதை ஈந்து பயமதை நீக்கி பரந்திட கிருபை செய்தார். துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே, துதித்திடுவோம் தூயவர் இயேசுவையே. அவர் வரும் வேளையை அனுதினம் நோக்கி ஆயத்தமாகிடுவோம். அவர் வரும் வேளையை அனுதினம் நோக்கி ஆயத்தமாகிடுவோம். எம்மை அழைத்தவரே, கரம் பிடித்தவரே, என்றும் அன்புடன் நடத்திடுமே. எம்மை அழைத்தவரே,
ஹalleluya. இன்னொரு பாடலை பாடுவோம். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். வனாந்திரமோ வயல்வெளியோ விடாமல் உம்மை நான் பற்றிக் கொள்வேன். ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலையும், அது வனாந்திரமாக இருந்தாலும் வயல்வெளியாக இருந்தாலும், ஆமென், காடான பாதையாக இருந்தாலும் ஒரு செழிப்பான பாதையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலேயும், ஆமென், அவர் நம்மை விடாமல் இருக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மை காண்கிற தேவன். ஹalleluya. லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். நம்முடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் கண்டு அதற்கு பதில் தருகிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். வனாந்திரமோ வயல்வெளியோ, வனாந்திரமோ வயல்வெளியோ, விடாமல் உம்மை நான் பற்றிக் கொள்வேன். விடாமல் உம்மை நான் பற்றிக் கொள்வேன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். ஆபத்து நாளில் அடைக்கலமானி, ஆபத்து நாளில் அடைக்கலமானி, அற்புதமாய் என்னை நடத்தி வந்தீர், அற்புதமாய் என்னை நடத்தி வந்தீர். கைவிட மாட்டேன் என்றழைத்தீர், கைவிட மாட்டேன் என்றழைத்தீர். கலங்காமல் என்னை காத்து வந்தீர், கலங்காமல் என்னை காத்து வந்தீர். லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். அடிமை என்று என்னை தள்ளிடாமல், அடிமை என்று என்னை தள்ளிடாமல், அனுதினமும் என்னை விசாரித்தீரே, அனுதினமும் என்னை விசாரித்தீரே. போகையிலும் என் வருகையிலும், போகையிலும் என் வருகையிலும், பாதுகாத்து என்னை நடத்தி வந்தீர், பாதுகாத்து என்னை நடத்தி வந்தீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். ஒரு விஷயம் சொல்லுவோம். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விடவே மாட்டேன். என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நான் உம்மை புகழ்வேன், எண்ணி எண்ணி நான் உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமக்கு பின் செல்வேன், என்றென்றும்
ஆபத்து நாள்ல நமக்கு அடைக்கலமான தேவன். ஆமென். அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த 9 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்ட தெய்வம். அல்லேலூயா. இம்மட்டும் காத்த எபனேசர் இனியும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி வாரத்தில், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிக்கும்படியாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நம்ம பாடி துதிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து முழங்கால் படிட்டு, எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், அடிமை என்று என்னை தள்ளிடாமல் அனுதினமும் என்னை விசாரித்தீரே. இந்த மாதம் முழுவதும் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்த பொழுதும் நம்மை கைவிடாமல் எல்லா காரியங்களையும் விசாரித்து அதிசயமாய் நடத்தின தேவன் அவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு சொல்லுவோமா? அடிமை என்று என்னை தள்ளிடாமல், அடிமை என்று என்னை தள்ளிடாமல் அனுதினமும் என்னை விசாரித்தீரே, அனுதினமும் என்னை விசாரித்தீரே. போகையிலும் என் வருகையிலும், போகையிலும் என் வருகையிலும் பாதுகாத்து என்னை நடத்தி வந்தீர், பாதுகாத்து என்னை நடத்தி வந்தீர். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நம்மை காண்கிற தேவன் அவர். நான் உம்மை விட மாட்டேன். என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை, என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நான் உம்மை புகழ்வேன், எண்ணி எண்ணி நான் உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமக்கு பின் செல்லுவேன், என்றென்றும் உமக்கு பின் செல்லுவேன். நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை விட மாட்டேன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறாரே. ஒரு விசை கூட சொல்லுவோம். லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி, லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன். ஆமென். நம்மை காண்கிற தேவன். லகாய் ரோயி, லகாய் ரோயி, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். லகாய் ரோயி. நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன்.
எஸ் மாஸ்டர், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லகாயிரோய், நீர் எங்களை காண்கிற தேவன், எங்கள் கண்ணீர்களை காண்கிற தேவன், எங்களுக்கு பதில் தருகிற தேவன் ராஜா, எங்களுக்கு பதில் தருகிற தேவன் அப்பா. ஆமென். எங்கள் அங்கள் லாய்ப்புகளை ஆமென் அறிகிற தேவன் நீர் ராஜா. ரிபார ஷபர போரதிரதல ரிகரதலதலரபா ரிபாபர ஷபர போரதியாதலரபிரதலர கரதலரலரபா ஓ ரிபாபர ஷபர போரபிரதலரதிரதலரதலரபா. நம் தேவனை கொஞ்ச நேரம் நம்ம துதித்து ஆராதிப்போமா? அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறாரே. அவர் துயாதிய நல்ல தெய்வம். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனவர். ரிபார ஷபர போரதிரதல ரிகரதலரதலரபா ரிதார ஷபபபபபர ரதியாந்தரதலரபா ரிரதர ஷகரதிரதலரபபபபப ஓ ரிபிரதரதலரதிரந்தரதலரதி ஷகரபரபரதலரபா லிபபபபர ஷபபபர இபரதலரதலரபா ரியாந்தரதலர ஷகரதிரதலரதலரபா. நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் நம்மோட கூட இருந்து வழி நடத்துகிறாரே. அந்த நல்ல தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்தாம எப்படி இருக்க முடியும்? ஆமென். அந்த ஜீவனுள்ள தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? முழு உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரியாந்தர ஷகரபிரபரதலரபரபலரபா ரிபபபபர ஷபரபரதிலரபா. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அசைவாடுதல் ஆமென் நம்மத்தில இறங்கி கொண்டே இருக்கிறாரே. அந்த நல்ல தெய்வத்தை ஆராதித்து முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதித்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபபபர ஷகரதியாந்தரதிரதலரபா லிபபபர ஷபரபரதிரதலரலரபரபலரபா லிகபபபர ஷிபரபரபரதிரதலரதிரதலரதலரபா. எஸ் ஜீசஸ் ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. மகிமை மாட்சிமை நிறைந்தங்க நல்ல தகப்பனே ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். லிபபபர ஷபரபரதிரந்தரதிலரபலரபா ரிகரதலர ஷரதிலரதிரதலரபரபலரிகபரதலரபா. எஸ் ஜீசஸ் ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. லிபபபபர ஷகரதிரதலதிரதலரதிரதலரபலரபா ரிபபபபர ஷபரபரதலரபரபலரபா. ஆமென் 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 ஆமென். அவரை துதிக்கவே இந்த இடத்துல நான் இறங்கி வருவேன்னு சொல்லி இருக்கிற தெய்வம் அவர் நம்ம மத்தியில இருக்கிறாரே. அவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமையை அவர்கள் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ரிபபபர ஷகரதியாந்தரதிரதலரபலரபா லிபபபர ஷபரபரதிரதலரபரதலரபா ரிகரதலர ஷபரபரதலரபா. அவரை துதிக்கிற நேரத்தில் உங்க மேல இருக்கிற நுகங்கள் முறியடிக்கப்படுகிறது. வல்லமையின் அபிஷேகத்தின் வல்லமையினால நுகங்கள் முறியடிக்கப்படுகிறது. அபிஷேகத்தின் வல்லமையினால ஆமென் 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 பாவங்கள் கழுவப்படுகிறது. ரியாந்தர ஷபரபரதிரதலரபி கரதலரபா ரிபபபர ஷபரபரதிரதலரபலரபா. ஆமென் ஆமென் ஆமென். எஸ் ஜீசஸ். 9 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்த தெய்வத்துக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லிராதர ஷபபபரதிரதலரதி கரதலரலரபா ரிபபபர ஷபரபரதிரதலரதிரதலரபலரபா. எஸ் ஜீசஸ் ஆமென். உமக்கு மகிமை ராஜா. ரியாந்தர ஷபரபரதிரதலரதிரதலரபரபலரபா ரிகரதியாந்தர ஷகரதியாதலரபரபலரபா. எஸ் ஜீசஸ் உமக்கு மகிமை. ரிபபபபர ஷபபபப லிபிரந்தராதிலரி கரதலர ஷபரபரதலரபா ரிபபபபபர ஷபரபரதிரதலரி கரதலரபா. எஸ் ஜீசஸ். ரிபபபபர ஷபரபரதிரதலரதலரபலரபா ரிரரரரரரஷியாகராதியாதலரபிரதலரபா ஓரிபிரிஷாகரதிரதலரகரதலரபலரபா. ஆமென். ஸ்ரீ லிபாரதரதியாந்தரஷபரபரதலரபா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். எல் ஷடாய் தெய்வம், நம்முடைய தெய்வம். அவர் எல்லாம் செய்ய வல்லமையுள்ளவர். இல்லாதவைகளில் இருந்து உள்ளவைகளாய் மாற்றுகிறவர் அவர். இல்லாதவைகளில் இருந்து உருவாக்குகிற தெய்வம் அவர். ஜீசஸ். என்னால ஒண்ணு முடியாதுப்பா.
நீங்க மாத்திரம் போதும் ராஜா. நம்முடைய ஒவ்வொரு நாட்களை கடக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்துல இன்றைய தினத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம்பா. என்னால ஒண்ணுமே முடியாதுப்பா, உம்மாலதான் எல்லாம் கூடும், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உங்க கரத்துல என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வீங்கன்னா அவருடைய கிருபை அருமையா உங்களை தாங்கி நடத்துமே. ஹல்லேலூயா. இரு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுவோமா? ஜீசஸ் ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகள் இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகள் இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எல்லாரும் செல்வோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்று எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். என்னை நான் தந்து விட்டேனப்பா. எஸ் ஜீசஸ். ஆமென். உம்மால எல்லாம் கூடுமே, உம்மையே நான் நம்பியுள்ளேன், உம்மை நான் நம்பியுள்ளேன். ஏகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன்
சேர்ந்து சொல்லுவோம். என்னால் ஆமென் ஒன்று முடியாதுப்பா, உங்க துணை இல்லாம நீரின்றி என்னால வாழ முடியாது ராஜா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துறேன். உமால குடும்பப்பா, உமால குடும் ராஜா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். நம்மால முடியாதத நம்ம தெய்வத்தால செய்ய முடியுமே. நாம் ஆராதிக்கிற தெய்வத்தால செய்ய முடியுமே. உன்னாலும் என்னால முடியாத காரியத்தை நாம் ஆராதிக்கிற தெய்வத்தால செய்ய கூடுமே. கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து உருவாக்கின தெய்வம் அல்லவா அவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கிறாரே. அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர், அவர் சொல் தவறாதவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் ஜீசஸ், உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை ராஜா. ரிவாரதரதி ஆந்தரதிலரதிரதலரபாம் ஒரிஷி கரபரபரதிராந்தலரபிரதலரதிரதலரபலரபாம் ஒரி பாபா பபர ஷகரதி ஆலரபரபிரதலரபலரபாம். எஸ் ஜீசஸ், உம்மால கூடுமே ராஜா, உம்மால கூடுமே அப்பா. என்னால முடியாத நான் எத்தனையோ நாள் சோர்ந்து போயிருக்கிறாயா தேவ பிள்ளையே. என்னால ஒன்றும் முடியலையே, என்னால எழுந்திருக்க முடியலையே, என்னால வாழ முடியலையே, சோர்ந்து போய் நிலைமையில வந்திருக்கிறாயா தேவ பிள்ளையே. உனக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டும் வாழ வைத்த தேவன் அவர் அல்லவா. அவர் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. அவரை மாத்திரம் நம்பு, அவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக்கொள். ரிபார ஷஹரதி ஆரபரபலரபா ரிபாபர கரதிரந்தலர ஷபரபரதிலரபா. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களோடு அசைவாடி கொண்டிருந்த தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களோட கூட இருந்தீரே, நன்றி ராஜா. உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நீங்க செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதியான பகுதி எங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பேசுங்க, நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக. லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் அப்பா, இங்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ வார்த்தை கடந்து செல்லணும். கடந்து செல்கிற வார்த்தை வெறுமையாய் போகக்கூடாது, அது பலன் தருகிறதாய் காணப்படணும் ராஜா. ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாய் நீங்க பேச வேண்டும் அப்பா. மீதியான காரியத்தை, மீதியான பகுதியை உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். அன்பு தேவ மனிதர் ஏமன் பிரின்ஸ் ஜாக் அவர்கள் வந்திருக்கிறாங்க. आज भी हमारे बीच में वचन को, परमेश्वर के वचन को बांटने के लिए प्रिय परमेश्वर के दास प्रिंस जैक आए गए. உங்களுக்கு ஏற்கனவே சிலருக்கு பழக்கம் இருக்கும். ஒரு முறை ஏற்கனவே இந்த வருஷத்துல வந்திருக்காங்க. आपको तो पहले ही इनसे एक बार परिचय हो गया रहेगा, क्योंकि वो इस साल पहले एक बार आए थे. சிலர் யோசிக்கிறாங்க, எப்ப? कुछ लोग सोच रहे कब? அன்னைக்கு நீங்க வரல. उस दिन आप नहीं आए थे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருடைய செய்தி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. குறிப்பா அவருடைய சாட்சிகள் ஆசீர்வாதமா இருந்துச்சு. विशेष करके उनका संदेश बहुत ही आशीषित था और उनका गवाही बहुत ही आशीषित था. அன்னைக்கு நான் இல்ல, ஆனா அவருடைய செய்தியை நான் யூடியூப்ல கேட்டேன். उस दिन पास्टर जी यहाँ पर नहीं थे, लेकिन पास्टर जी उनके संदेश को यूट्यूब में सुने थे. அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட் மாதிரி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். वो एक एवेंजलिस्ट के रूप में परमेश्वर की सेवकाई कर रहे हैं. இந்தியாவின் பல இடங்கள்ல, மும்பையில, தமிழ்நாட்டில எல்லாம் நல்ல ஏமன் ஸ்தோத்திரம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய மனிதர். भारत के कई जगहों पर, मुंबई में, तमिलनाडु में कई जगहों पर सामर्थ के साथ सेवकाई कर रहे हैं. இள வயதில் கர்த்தர் அவரை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி
ஊழியத்திற்காக இவன் அழைத்து ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறதை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். देखो बहुत ही कम उम्र जवानी में ही परमेश्वर उन्हें बुलाकर जो कि सेवकाई में ले आकर इस्तेमाल कर रहे, उन्हें सोच के परमेश्वर की स्तुति करता हूँ. ஆமென். आमीन. இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். आज भी वो हमारे बीच में इस बात में बहुत ही आनंदित हो. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த வாரம் வாங்கன்னு கூப்பிட்டேன், சந்தோஷமா வரேன்னு சொன்னாங்க. देखिए पिछले हफ्ते मैंने फोन करके पास्टर जी को बोला, पास्टर जी आइए, तो खुशी के साथ आ गए. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். प्रभु यीशु के नाम से उनको बधाई देके स्वागत करता हूँ. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். हम लगातार परमेश्वर के वचन को सुनेंगे. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. உங்க எல்லாரையும் மறுபடியும் பார்க்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. आप सभी को एक बार फिर से देखने बहुत ही आनंदित हूँ. கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. परमेश्वर इस समय हमसे बात करेंगे. நேரம் குறைவா இருக்கிறதுனால வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம் என்று விரும்புகிறேன். समय कम है, इसलिए जल्दी से परमेश्वर के वचन में जाना चाहता हूँ. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். सभी जन सिर झुकाकर प्रार्थना करेंगे. அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, प्रिय पवित्र अच्छे पिता, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி इस செலுத்துகிறேன். अच्छे से समय के लिए आपको धन्यवाद कहता हूँ. ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. परमेश्वर हमसे बात कीजिए. இது ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வரவில்லை. हम एक मनुष्य की बात को सुनने या नहीं आए. ஜீவனுள்ள வார்த்தை, जीवित वचन, அதை ஜீவிக்கிறவரிடத்திலிருந்து தான் வரும் அப்பா. वो जो जीता है उसी से आता है. அந்த வார்த்தை மரணத்தை ஜெயித்தவரிடத்திலிருந்து மாத்திரமே வரும். वो वचन जिसने मृत्यु से जय पाया उसी से आता है. அந்த வார்த்தையை நாங்கள் விரும்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். उस वचन को चाहकर हम इस जगह पर आए அந்த हैं. வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். उस वचन को सुनने इस जगह पर आए எங்கள் हैं. இருதயங்களை கர்த்தர் திறப்பீராக. हमारे हृदय को परमेश्वर खोलिए. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ஒரு வேத புரட்டனாகவோ கட்டுக்கதைகளை பேசுகிறவனாகவோ அல்ல. परमेश्वर इस जगह पर मैं वचन को पलटने वाला या कथा खाने को सुनाने वाला नहीं. உம்முடைய சத்தியத்தை சத்திய ஆவியாகிய உங்கள் மூலமாய் சொல்ல எனக்கு ஒரு கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். आपके वचन को जो सत्य उसे सत्य की आत्मा के द्वारा बताने के लिए अनुग्रह दीजिए. உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமே. आपका आवाज कादेश के जंगल को हिला देता है. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்குமே. परमेश्वर का वाणी जो है केदुर के जो पेड़ को तोड़ देता है. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈன பண்ணுமே. परमेश्वर की वाणी जो है हिरनियों को गर्भवती करा देती है. அந்த சத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. वही आवाज वाणी की हम उम्मीद करते हैं. அந்த வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். उसी वचन की हम उम्मीद வேத करते हैं. வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा பாவத்தை குறித்தும் पाप के विषय, நீதியை குறித்தும் धर्म के विषय, நியாய தீர்ப்பை குறித்தும் न्याय के विषय கண்டித்து உணர்த்துவார். डांट कर समझाता है. இந்த மூன்றும் இந்த வார்த்தையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ये ஜெபிக்கிறேன் ஐயா. तीनों बातें यहाँ पे होने के लिए मैं प्रार्थना करता हूँ. உம்முடைய கரத்திலே முழுவதும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में पूरी तरह अर्पण करते हैं. மப்பு மந்தாரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. जो भी अल्प जो बुरी आत्मा दूर जाए. சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. थकावट की आत्मा यीशु के नाम से दूर जाए. இந்த நாள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிற நாளாய் இருக்கட்டும். आज का दिन इनके जीवन में एक बदलाव देने वाला दिन हो. அடிமை ஒப்பு கொடுக்கிறேன் दास को अर्पण करता हूँ இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता. ஆமென். அல்லேலூயா. आमीन. हालेलुया. நான் உங்களுடைய முகத்தை பார்த்திருக்கிறேன். मैंने आपके चेहरे को देखा தேவன் है. ஒருவரே உங்கள் இருதயத்தை பார்த்திருக்கிறார். परमेश्वर एक ही आपके हृदय को देखा है. அவர் முகத்தை பார்த்து ஜட்ஜ்மென்ட் பண்ற ஆண்டவர் அல்ல. वो चेहरे को देख के वो जजमेंट नहीं அவர் करते. நம்முடைய இருதயத்தை பார்த்து தீர்மானிக்கிற ஒரு தெய்வம். वो हमारे हृदय को देखकर फैसला करते हैं. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா உங்கள் बोलिए. இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். आपके हृदय के लायक वचन परमेश्वर देंगे करके विश्वास करता हूँ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது यीशु मसीह धरती पर जीते समय அவரை தேடி अनेक ஜனங்கள் ஓடி வந்தார்கள். उसे ढूंढकर कई लोग दौड़ कर आए. ஒரு சிலர் அவரிடத்துல ஏதாவது ஒரு அற்புதம் கிடைக்குமா, அற்புதம் நடக்குமா என்று சொல்லி ஓடி வந்தார்கள். कुछ लोग यीशु से कुछ अद्भुत मिलेगा, क्या पाएंगे, क्या करके आए. வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி ஓடி வந்தார்கள். बीमारी से चंगाई पाने के लिए आए. ஒரு சில கூட்டங்கள் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஓடி வந்தது. और कुछ झुंड उनके ऊपर दोष पता लगाने के लिए आए. இன்னும் ஒரு சில கூட்டங்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஓடி வந்தார்கள். और एक झुंड था जो उनके वचन को सुनने के लिए நான் आया. விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேட்க தான் ஓடி வந்திருக்கிறீங்க. मैं विश्वास करता हूं यहाँ पर आए आप सभी उसके वचन को सुनने के लिए आए हैं. உங்க ஆமென் அல்லேலூயாலே தெரியுது எப்போ முடிப்பான்னு உட்கார்ந்த மாதிரி இருக்குனே. आपके आमीन हालेलुया से पता चल रहा है कि कब ये खत्म करेंगे करके बैठे சத்தம் हो. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. இப்படியே எத்தனை வருஷம் தான் நாங்க இப்படியே சொல்லன்னு தெரியல. சத்தமா சொல்லுங்க. சத்தம் பாஸ்டே வரண்டா அந்த அல்லேலூயா அல்லேலூயா.
कितने सालों से ऐसे बोलना पड़ेगा पता नहीं, आपको तो आपके अंदर से आना चाहिए। हालेलुया। அப்ப நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தையை கேட்க अनेक ஜனங்கள் ஓடி வந்தார்கள். अच्छे से ध्यान दीजिए, उनके वचन को सुनने के लिए अनेक दौड़ कर आए। ஆண்டவரும் அவர்களுக்கு अनेक வார்த்தைகளின் மூலமாக அவர்களை ஆறுதல் படுத்தினார், தேற்றினார், ஆற்றினார். परमेश्वर भी उनको उनके वचन के द्वारा दिलासा दिए, संभाले, उनको शांत किए। இயேசுவை தேடி வந்தவர்கள் ஒருவருமே திரும்பி போனதாக சரித்திரமே அல்ல. यीशु को ढूंढ कर आया हुआ एक भी व्यक्ति खाली वापस गया, ऐसा इतिहास नहीं। கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை தந்திருப்பார், जरूर आपके जीवन में एक भलाई दिए ஒரு होंगे, கிருபையை தந்திருப்பார், एक अनुग्रह दिए होंगे, ஒரு அபிஷேகத்தை உங்கள் தலையில் வைத்திருப்பார். एक अभिषेक आपके सिर के ऊपर रखे होंगे। ஒரு ஆமென் சொல்லுங்க. एक आमीन बोलिए। அப்படி ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, ऐसा परमेश्वर का एक वचन, அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, उन्होंने कहा एक वादा वचन, அந்த வார்த்தை தான் இந்த நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். उसी वचन को आज के दिन हम ध्यान करेंगे। தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது मैं परमेश्वर के समय इंतजार करते எனக்கு समय இன்னைக்கு ரெண்டு செய்தி ஆண்டவர் தந்தாரு. मुझे परमेश्वर दो संदेश दिए। நேசப்பா போன தடவை தான் ரெண்டு ஆராதனைக்கு ரெண்டு செய்தி தந்தீங்க. परमेश्वर पिछली बार जब आया था तभी दो आराधना के दो இன்னைக்கு संदेश दिए। எல்லாரும் அந்த சபைக்கு தானே வராங்க, ஒரு செய்தியை கொடுக்கன்னு சொன்னா இல்ல தமிழ் ஆராதனைக்கு வேற செய்தி அப்படின்ட்டு. सभी एक ही तो चर्च में आते, नहीं तमिल आराधना के लिए दूसरा संदेश। இங்க வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க சொல்லுகிறார். लेकिन यहाँ पर आए आपसे एक वादा वचन कहकर प्रार्थना करने के लिए कह रहे हैं। அப்படி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை என்ன? ऐसा परमेश्वर का वादा वचन क्या है? அந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி இழந்து போகிறோம், அதை திரும்ப எப்படி பெற்றுக்கொள்வது, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். उस वादा वचन को हम कैसे खो देते और उसे फिर से कैसे पाते हैं, उसे हम ध्यान करने वाले हैं। நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। அந்த வாக்குத்தத்தத்தை நாம் अनेक பேர் இன்னைக்கு இழந்து போய் இருக்கிறோம். उस वादा वचन को हम में से अनेक आज खोए हुए हैं। அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதை தான் தியானிக்க போகிறோம். उस वादा वचन को हम कैसे फिर से प्राप्त कर सकते हैं, उसे ही ध्यान करेंगे। அந்த வார்த்தை என்ன எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ओ वचन क्या है, निकाले हुए पढ़ யோவான் लीजिए। எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय 27ஆம் வசனம். 27वां वचन। யோவான் 14:27. यूहन्ना का 14वें अध्याय का 27वां वचन। சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ம் 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 मैं तुम्हें शांति दिए जाता हूँ, अपनी शांति तुम्हें देता हूँ, जैसे संसार देता है मैं तुम्हें नहीं देता। तुम्हारा मन ना घबराए ना डरे। என் ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, मेरा परमेश्वर का एक वादा वचन, வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு வார்த்தை. वादा वचन से भरा हुआ एक वचन। நான் அடிக்கடி உணர்ந்த ஒரு காரியம், मैं बार बार एहसास किया एक कार्य, இந்த உலகத்துல எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இந்த சமாதானம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல ஒரு நாள் கூட ஒரு வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிருங்க. अरे इस दुनिया में कितना भी आशीर्वाद क्यों ना हो, लेकिन हमारे जीवन में एक भी दिन शांति नहीं है तो इस दुनिया में जीने का मतलब இந்த नहीं। உலகத்துல மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ஒரு சமாதானம். इस दुनिया में बहुत ही मुख्य आशीर्वाद शांति। இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனையோ படிச்சிருக்கலாம், எவ்வளவு பணம் இருக்கலாம், எத்தனையோ பெரிய பதவியில இருக்கலாம், ஆனா அவரிடத்துல இந்த சமாதானம் இருக்குதா, இதுதான் ரொம்ப முக்கியம். हाँ, कितने थे लोग जो पढ़े लिखे ऊंचे के कमाते हैं काम करते हैं, उनके जीवन में आज मुख्य बात है कि उनके जीवन में शांति है क्या? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், परमेश्वर एक बात कहते हैं, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், शांति को मैं तुम्हें देता हूँ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். मैं तुम्हें अपनी शांति देता அந்த हूँ। வார்த்தை சொல்லுகிறது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. वो वचन कहता है जैसे दुनिया देती वैसे नहीं। இந்த உலகத்தால் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை அப்ப கொடுக்க முடியுது. तो ये दुनिया भी लोगों को शांति देता அது है। எப்படிப்பட்ட சமாதானம், वो कैसा அந்த शांति, சமாதானம் எப்படி இருக்கும், वो शांति किस प्रकार होता है? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா आप अच्छे से देखोगे तो ஒருவன் ரொம்ப வியாகுலத்தோட கஷ்டத்துல இருக்கும் பொழுது एक व्यक्ति बहुत ही व्याकुल और कष्ट के साथ है तो ஒரு சில மனிதர்கள் இந்த மதுபானத்தா இருந்தா நமக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி அது பின்னாடி ஓடுவாங்க. कुछ मनुष्य मधु शराब पीने से शांति मिलता है करके जाते அந்த हैं, மதுபானத்தை குடிக்கிறாங்க, वो शराब पीते हैं। கொஞ்ச நேரம் அவனுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியறது கிடையாது. थोड़े समय के लिए दुनिया में क्या होता है उनको पता नहीं चलता। அந்த போதையை விட்டு அவன் வெளியே வந்த உடனே उस नशे से बाहर आते ही மறுபடியும் அதே கவலை, फिर से वही அதே चिंता, பாரம், वही அதே बोझ, கடன், वही कर्ज,
அவனை அழுத்துகிறது. उसे दबाता है, ஆனால் இயேசு தருகிற சமாதானம் அப்படி அல்ல. लेकिन यीशु देने वाला शांति वैसा नहीं. யோவான் 16:33 சொல்லுகிறது, यूहन्ना का 14वें अध्याय का 33 वचन कहता है, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். इस दुनिया में क्लेश है, फिर भी घबराओ मत, धीरज बांधो, मैंने दुनिया को जीता है. தேவன் தருகிற சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சமாதானமா இருக்கும். परमेश्वर देने वाला शांति हमेशा के लिए सर्वदा बना रहता है. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் சமாதானத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். अरे कितना भी परेशानी क्यों ना आ जाए, वे शांति के पुत्र करके दिखेंगे. அந்த சமாதானத்தை தான் என் தேவனாகிய கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். वही शांति आज परमेश्वर इस कलीसिया को देना चाहते हैं. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கடந்து செல்ல போகிறீர்கள். इस जगह पर आए हुआ हर एक व्यक्ति इस जगह को छोड़कर जाने के समय एक शांति को प्राप्त किया व्यक्ति बनकर जाएंगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. பக்கத்துல கையை கொடுங்க பார்க்கலாம். बगल वाले को अपना हाथ दीजिए, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, हाथ देकर बोलिए, நீங்க சமாதானத்தோட தான் போக போறீங்க. இன்னைக்கு ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. आप शांति के साथ जाओगे. आज आप एक शांति को पाओगे. ஹalleluya, ஹalleluya. வேகமாக நாம் வசனத்தை தியானிக்கலாம். हम जल्दी से वचन को ध्यान ஒரு करेंगे. வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ईसाया के 9वें अध्याय के 6वें वचन में அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. वो शांति का प्रभु है. இயேசுவின் பிறப்பை குறித்து அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. यीशु के जन्म की विषय भविष्यवाणी कहता அந்த है. தீர்க்க தரிசன வார்த்தையில वो भविष्यवाणी के वचन அவர் में எப்படிப்பட்டவராம், वो किस प्रकार के हैं, நமக்காக பிறக்க போகிறவர், जो हमारे लिए जन्म होने वाला நமக்காக है, கொடுக்கப்படுகிறவர், हमारे लिए जो दिया அவர் गया, சமாதான பிரபுவாய் இருக்கிறார். वो शांति का प्रभु है. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ईसाया भविष्यवक्ता का 53वें अध्याय के 5 वचन में कहा गया है, அதாவது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. देखिए हमारे लिए शांति देने के लिए जो दंड था उनके ऊपर पड़ा. நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. देखो हमारे लिए इस जगह पर आए, आपके और मेरे लिए शांति देने के लिए जो दंड था उनके ऊपर पड़ा. அப்ப நமக்கு அவர் சமாதானத்தை தந்தே ஆகணும். तो वो हमें शांति को देना அவர் ही है. கண்டிப்பா நமக்கு அந்த சமாதானத்தை தருவார். ये जरूर है कि वो शांति को हमें देंगे. அப்ப இந்த சமாதானத்தை நம்ம ஏன் இன்னைக்கு இழந்து போய் இருக்கிறோம்? तो इस शांति को हम आज क्यों खोए हैं? எதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? किस वजह से आज हमारे जीवन में शांति को प्राप्त नहीं எப்ப करते? பார்த்தாலும் வீட்டுக்குள்ள கண்ணீர் கவலைகளோடு இருக்கிறோமே. जब देखो घर के अंदर आंसू और चिंता के साथ है. இந்த உலகத்துல ஒரு 3 காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது. इस दुनिया के 3 कार्य हमारे शांति को नष्ट करता है. அந்த 3 காரியத்தை தான் தியானிக்க போகிறோம். वो 3 कार्य हम आज ध्यान करेंगे. ஃபர்ஸ்ட் எது நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறது? पहला कौन सी चीज हमारे शांति को नष्ट कर देती है? எது இந்த சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது? किस वजह से हम इस शांति को प्राप्त नहीं कर पा रहे? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். निकाले हुए पढ़ லூக்கா लेंगे. எழுதின சுவிசேஷம் लूका का सुसमाचार 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 50 वचन को पढ़ेंगे. லூக்கா 7:50 வாசிங்க. लूका के 7वें अध्याय के 50 वचन को पढ़िए. இந்த வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தோட போ. ओ वचन कहता है कुशल शांति के साथ जा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், एक स्त्री को देख के प्रभु कहते நீ हैं, சமாதானத்தோட போ. तू कुशल शांति के साथ நீ चली जा. சமாதானத்தோட போ. तू शांति के साथ जा. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுவதற்கு காரணம் என்ன? परमेश्वर ये वचन कहने का कारण क्या இவள் है? எதனால அந்த சமாதானத்தை இழந்து போனாள்? ये किस वजह से अपनी शांति को இந்த खो दी थी? சமாதானத்தை இவள் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? इस शांति को फिर से पाने का कारण क्या இந்த है? வேதத்தை நாம் ஆழமாய் தியானிக்கும் பொழுது वो वचन को हम गहराई से இதே ध्यान லூக்கா करेंगे 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, तो लूका के 7वें अध्याय के 37 वचन कहता அந்த है, ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ, उस नगर के एक पापनी स्त्री, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது சமாதானத்தை இழக்கச் செய்கிற ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கின்ற பாவமான காரியங்கள். एक मनुष्य के जीवन में वो शांति खोने का जो पहला कारण है वो उसके जीवन में करने वाला पाप. ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டுரும். एक पाप उसके जीवन की शांति को छीन लेगा.
मिलेगा। அவன் செய்கின்ற பாவம் அவனால் மறுபடியும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். वो जो पाप करते वो पाप, वो जो खोया शांति उसे फिर से पाने नहीं देता। இந்த ஸ்திரீக்கு ஏன் சமாதானம் இல்ல? ये स्त्री के अंदर शांति क्यों नहीं? இந்த ஸ்திரீ ஏன் சந்தோஷமா இல்ல? ये स्त्री क्यों खुशी से नहीं? ஏன்னா அவள் பாவியான ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறாள். क्योंकि वो एक पाप करने वाली स्त्री थी। அது மாத்திரமல்ல 47ஆம் வசனம் சொல்லுகிறது, उतना ही नहीं, 43वां वचन कहता இவள் है எப்படிப்பட்ட பாவம் செய்தாளாம்? ये किस प्रकार का पाप की? இவள் 1 2 அல்ல अनेक பாவங்களை செய்தாளாம். इसने एक दो नहीं अनेक पापों को किया। ஏதோ ஒரு பாவத்து நிமித்தமாக அவள் சமாதானத்தை இழந்து போகல. एक पाप को करने से शांति नहीं खोई, இவள் अनेक பாவங்களை செய்தாளாம். ये बहुत सारे पाप को की। அப்படினா என்ன அர்த்தம்? इसका क्या இதுல मतलब? எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிராதா? इधर से मुझे शांति नहीं मिलेगी இதுல क्या? எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சிராதா? ये करने से मुझे चैन नहीं मिलेगा இதுல क्या? எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிராதா? ये करने से मुझे आनंद नहीं मिलेगा क्या? என்று சொல்லி அங்கும் இங்குமாய் ஓடுகிறாள், திரிகிறாள், எல்லா பாவத்தையும் செய்து பார்க்கிறாள். எந்த பாவமும் எந்த காரியமும் அவளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரவில்லை. ऐसा कहते हुए यहाँ वहाँ भटकने लगी, यहाँ वहाँ घूमते घूमते जो चाहिए उसने करके देखा, लेकिन कोई भी कार्य करने के बाद उसको शांति नहीं मिला। இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, इस वचन को सुनने वाले परमेश्वर के இன்னைக்கு बच्चों, உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இந்த சமாதானத்தை இழந்து தவிப்பதற்கு ஒரு பாவம் காரணமாக இருக்கலாம். आपके जीवन में भी शांति को खोने का एक पाप कारण हो सकता है। அது ஒரு மதுபானத்தின் கிரியைகளாக இருக்கலாம், हो सकता है वो दारू शराब पीने का कार्य हो, அது ஒரு விபச்சாரத்தின் கிரியைகளாக இருக்கலாம், या हो सकता है व्यभिचार का कार्य हो, இல்ல பொய் சொல்லுகிறதாக இருக்கலாம், या झूठ बोलने वाला कार्य हो, இல்லன்னு சொன்னா முறுமுறுக்கிற ஆவிகளா இருக்கலாம், முணுமுணுக்கிற காரியங்களா இருக்கலாம். नहीं तो कुड़कुड़ाने वाला, कमियों को कहने वाला कार्य हो। இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாவத்தை நீ விட்டு விலகுவாயானா? हाँ, परमेश्वर का आत्मा कहता है उस पाप को छोड़ के तो हटेगा तो। இன்னும் अनेகர் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கலாம். हो सकता है अनेक जन सिनेमा के गुलाम है। ஒருவேளை இந்த திருச்சபைக்குள்ள நம்ம வந்திருந்தாலும், हो सकता है इस कलीसिया के अंदर हम आए तो भी இன்னும் நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டியது இருக்குது. हमारा स्वभाव को बदलना இந்த है। சுபாவங்கள் நம்மளை சமாதானத்தை இழக்க செய்கிறது. ये स्वभाव ही हमारे शांति को खोने के लिए रखता है। ஒரு சில ஜென்ம சுபாவங்கள் நம்மளை விட்டு விலக வேண்டி இருக்கிறது. कुछ जन्म के स्वभाव हमसे दूर हटना ஒரு है। எரிச்சலின் ஆவி, एक जलन की आत्मा, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுற ஆவி, अरे कोई भी बात तो गुस्सा करना, இதெல்லாம் நம்ம வீட்ல சமாதானத்தை கெடுத்துரும். ये सभी हमारे परिवार घर के शांति को नष्ट कर இவள் देगा। अनेक பாவத்தை செய்தாலாம், ये अनेक पापों को की, அதனால அவளுக்கு சமாதானம் இல்ல. इस वजह से उसको शांति नहीं। இந்த ஸ்திரீ எப்படி மறுபடியும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டா? ये स्त्री दोबारा कैसे शांति को प्राप्त இவள் की? செய்த பாவத்திலிருந்து அவள் எப்படி விடுதலையை பெற்றுக்கொண்டா? इसने जो पाप किया तो उससे कैसे छुटकारा पाई? நீங்க 48ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, आप लोग 48 वचन को पढ़कर देखोगे तो வார்த்தை சொல்லுகிறது, वचन कहता है 48 48 48 वचन, சாரி 38மா, சாரி 38 38 वचन, ம் 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 எல்லாரும் சொல்லுங்க, தன் கண்ணீரினால் நினைத்து. अपने आंसुओं से पोंछकर, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर நல்லா बोलिए, கவனிச்சு சொல்லணும். ध्यान से सुन के कहना है, பக்கத்துல கை கொடுங்க. हाथ दीजिए। நீங்க பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கும்போது உங்க கண்ணுல கண்ணீர் வருமா? आप क्या, வந்திருக்கா? आप पाप की क्षमा के लिए प्रार्थना करते समय आपके आंखों में आंसू आता है क्या? आंसू आया है क्या? அதுக்கு பதிலா சொல்லுங்க. जवाब बताइए, வந்திருக்கா? आया है क्या? நம்ம கடன் அடைக்கப்படணும்னா எங்க இருந்தெல்லாம் கண்ணீர் வருமோ தெரியல, வரும் பாஸ்டர். हमारा कर चुकता होना है तो कहां से आंसू आता है पता नहीं पास्टर जी। நமக்கு ஒரு வீடு வாங்கணும்னா கண்ணீர் அப்படியே குடத்திலே பிடிச்சிடலாம். हमें घर खरीदना है तो हमारे आंसू को एक घड़े में भर सकते, ஆனா लेकिन நண்பு தேவ ஜனமே, प्रिय परमेश्वर के बच्चों, ஆண்டவர் ரொம்ப விரும்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? परमेश्वर बहुत ही चाहने वाला என் कार्य क्या தேவன் है? ரொம்ப ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? मेरा परमेश्वर बहुत ही पसंद करने वाला कार्य क्या है? என் பிள்ளை ஒரு நாள் மனம் திரும்பி, मेरा बच्चा एक दिन मन फिरा कर, ஏசப்பா यीशु पिता, ஏசப்பா
यीशु पिता என்ன மன்னியும் நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? मुझे माफ कर दीजिए कि அந்த क्या ஒரு पाप வார்த்தையில தாங்க பரலோகத்திலே சந்தோஷம் வருது. ना- उस एक बातों से स्वर्ग में आनंद होती है ஆமென் சொல்லுங்களேன். आमीन बोलिए ஏன்னா அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம தன் சரீரத்திலிருந்து சிந்தினார். इसीलिए मेरा प्रभु यीशु मसीह अपने शरीर में से एक बूंद भी लहू नहीं रखे सब गिरा दिए நீ நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए அவள் தன் கண்ணீரால் பாதத்தை நனைக்கிறாள். वो अपने आंसुओं से यीशु के पैर को भिगाती है யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். योवेल भविष्यवक्ता का दूसरे अध्याय का 13वां वचन कहता है आपके वस्त्र को नहीं आपके हृदय को फाड़ இன்னைக்கு நம்ம कर எல்லாரும் வஸ்திரத்தை கிழித்து ஆண்டவர்கிட்ட போறோம். आज हम सब वस्त्र को फाड़ कर परमेश्वर के உங்கள் पास आते हैं இருதயத்தை கிழிக்கிற பிள்ளைகளா, आपके हृदय को फाड़ने நாம் वाले செய்த बच्चे பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகளா, हमने जो पाप किया उसके लिए पछता कर मन फिराने वाले நீங்க बच्चे அப்படி இன்னைக்கு மனம் திரும்புவீர்களானா, आज के दिन आप ऐसा मन फिराओगे तो இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உதறி தள்ளி அந்த தூசியை சாக்கடையை விட்டுட்டு வெளியே வருவீர்களானா, अब से मैं पाप नहीं करूंगा करके उस कीचड़ गंदगी को उठा के फेंक कर आप आओगे तो இன்னைக்கு போகும்போது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு தான் போக போறீங்க. आज यहाँ से जाते समय एक शांति को प्राप्त करके உங்களுக்கு जाओगे கர்த்தர் சமாதானத்தை நிரப்பி அனுப்ப போகிறார். परमेश्वर आपको उनके शांति से भर कर भेजेंगे ஆமென். आमीन ஏ சத்தமா ஆமென் சொல்லுங்க. जोर से आमीन बोलिए அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அத பாஸ்டர் தப்பா நினைச்சுக்கிடாங்க. पास्टर जी गलत मत समझिए ஒரு பெந்தேகோ சபைக்கெல்லாம் போறதா இருந்தா எப்ப அங்க உற்சாகமா இருப்பாங்க அப்படி நினைச்சிட்டே வருவோம். हम जब भी पेंटेकोस्ट की कलीसिया में जाते हैं तो सोच के आते हैं कि இங்க सभी வந்து लोग उत्साहित रहेंगे இங்க வந்து நீங்க அப்படியே தம்பி அப்படியே அப்படி கேட்டுட்டு இருக்க கூடாது. ஒரு ஆமென். तो यहाँ पर आने के बाद आप हाँ क्या ऐसा क्या भाई ऐसा नहीं आमीन के साथ வாங்கிக்கோங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். आमीन बोल के ले लीजिए சமாதானத்தின் தேவனை நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். शांति के परमेश्वर की हम आराधना कर रहे हैं நான் இப்பவும் சொல்றேன், मैं अभी भी कहता हूँ தேவ சமூகத்துல நின்னு சொல்றேன், परमेश्वर के सम्मुख खड़े रहकर कह रहा हूँ நேசப்பட ரொம்ப ஆசீர்வாதத்துக்காண்டி ஜெபம் பண்ண மாட்டேன். मैं ईश्वर पिता से बहुत आशीष के लिए प्रार्थना नहीं करता நான் हूँ ஒண்ணே ஒண்ணுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். लेकिन एक चीज के लिए बहुत प्रार्थना करता हूँ எனக்கு ஆண்டவர் எனக்கு அதை சொல்லிட்டே இருப்பார், எப்ப நீ சாவற வரைக்கும் உனக்கு உபத்திரம் கண்டிப்பா இருக்கும். क्योंकि परमेश्वर मुझे बार बार कहते हैं कि तू मरने तक तेरे को कलेश है ஆனா அது மத்தியிலும் சமாதானமா சந்தோஷமா ஹாப்பியா வச்சிட்டு இருக்கிற ஒரு கர்த்தரை நீ ஆராதிச்சிட்டு இருக்க, அதை மறந்துடாதம் பாரு. लेकिन उसके बीच में भी शांति के साथ खुशी के साथ हैप्पीली जीने के लिए रखने वाला परमेश्वर एक है उसे मत भूल நான் அநேக இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது இதை தான் அடிக்கடி சொல்லுவேன். मैं अनेक जगह पर सेवकाई के लिए जाता तो यही बात कहता हूँ எல்லா பிரச்சனை இருக்கு, ஆனா அது மத்தியிலும் ஆமென் ஒடுக்கப்பட்டும், அதாவது எப்ப நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போக மாட்டேன். देखो मैं हमेशा जब जब जहाँ भी मीटिंग में जाता हूँ यही बात कहता हूँ देखो कितना भी संकट है दबाव आ जाए ஆமென் சொல்லுங்களேன். आमीन बोलिए அப்ப இன்னைக்கு கடைசில நான் இதுக்காண்டி ஜெபிக்க சொல்லுவேன். मैं अंत में इस बात के लिए प्रार्थना करने के लिए कहूंगा அப்ப எப்படி கண்ணீர் வருமா? तो आंसू आएगा क्या பாத்துறோம், இன்னைக்கு வஸ்திரத்தை கிழிக்க போறீல இருதயத்தை கிழிக்க போறீலான்னு. देख लेंगे आज अपने वस्त्रों को फाड़ने वाले हो हृदय को फाड़ने वाले हो ஆமென் சொல்லுங்க பாப்போம். आमीन बोलिए வஸ்திரத்தை கிழிச்சா சும்மா போகணும், இருதயத்தை கிழிச்சா சமாதானத்தோட போகணும். எது உங்களுக்கு பாது? अरे वस्त्रों को फाड़ोगे तो खाली जाओगे हृदय को फाड़ोगे तो शांति के साथ जाओगे क्या तुम्हें चाहिए அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया இரண்டாவது ஒரு ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். दूसरा एक स्त्री के बारे में ध्यान முதலாவது करेंगे பாவம் சமாதானத்தை இழக்க பண்ணுகிறது. पहला पाप शांति को खोने के लिए रखता है மனம் திரும்பும் பொழுது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். हम मन फिराते समय शांति को पा लेते हैं இரண்டாவது எது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது? दूसरा हमारे शांति को क्या खोने के लिए रखता லூக்கா है எழுதின சுவிசேஷம் लूका का सुसमाचार 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 48 वचन को हम पढ़ेंगे ஆ ம் 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 இங்கேயும் ஆண்டவர் ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், यहाँ पर भी परमेश्वर एक स्त्री को देखकर कहते हैं சமாதானத்தோட போ. कुशल से चली जा இவளுடைய சமாதானத்தை எது கெடுத்து போட்டது? इसकी शांति को क्या बिगाड़ा இவள் ஏன் சமாதானமா இருக்க முடியவில்லை? क्यों ये स्त्री शांति के साथ रह नहीं पाई வேத வசனம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र का அதே वचन कहता 8ஆம் है அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, वही 8वें अध्याय के 43 वचन को पढ़ते समय 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஒரு ஸ்திரீ வியாதியோடு இருக்கிறார். பெரும்பாடு ஒரு வியாதியோடு இருக்கிறாள். 12 साल से जो लहू बहने के रोग के कारण एक स्त्री है அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் ஆஸ்திகள் அத சொத்தெல்லாம் வித்து மருத்துவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டான். वो वचन कहता है उसकी सारी जायदाद संपत्ति पैसे सबको बेचकर वो डॉक्टर वेद के पास जाके दे दी எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, सब कुछ करके देख ली ஆனால் அவளுடைய சரீரத்துல சுகம் கிடைக்கல. फिर भी उसके शरीर में चंगाई नहीं சமாதானத்தை இழந்து போயிட்டாங்க. எப்படிதானே இருக்கும்? சமாதானம் இருக்குமா இப்படிலாம் இருந்தா? ऐसे रहते समय शांति रहेगा क्या ஒரு ஒண்ணுமே இல்லை. இப்போ अभी तो कुछ भी नहीं है
காசு இல்ல, पैसा नहीं, வீடு இல்ல, சொத்தெல்லாம் வித்துட்டான வீடு இல்ல, जायदाद संपत्ति बेचे मतलब घर भी नहीं, जमीन नहीं। அது மாத்திரமல்ல எதுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சாலோ அந்த சுகமும் இல்ல, उतना ही नहीं, ये सब जो पाने के लिए की वो ही उसे नहीं मिला, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறா। शांति को खो दी। ஒருவேளை ஏதோ ஒரு வியாதி உங்கள் சமாதானத்தை இழக்க பண்ணி இருக்குதா? हो सकता है कोई बीमारी आपके शांति को खोने के लिए रखा है क्या? ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம் உங்களுக்கு சமாதானத்தை இழக்க பண்ணி இருக்குதா? कोई एक परेशानी, कमजोरी आपकी शांति को खोने के लिए रखा है क्या? ஏதோ ஒரு வியாதி இரவெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வர விடாம பண்ணுதா? कोई तो बीमारी आपको रात भर नींद नहीं देता है क्या? ஏதோ ஒரு வியாதி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாமல் பண்ணுகிறதா? कोई तो बीमारी आप घुटने टेक के प्रार्थना करने नहीं देता है क्या? ஏதோ ஒரு வியாதி உங்களை ஊழியம் செய்ய விடாமல் பண்ணுகிறதா? कोई एक बीमारी आपको सेवकाई करने नहीं देता है क्या? கர்த்தர் அந்த வியாதியை இன்னைக்கு உங்களை விட்டு மாற்ற போகிறார்। परमेश्वर उस बीमारी को आपसे दूर करने वाले हैं। கர்த்தர் அந்த வியாதியை உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்துப்பட போகிறார்। परमेश्वर उस बीमारी को आपके शरीर से निकाल देने वाले हैं। சுகத்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க। चंगाई को आज आप पाओगे, அதோடு கூட சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க। उसी के साथ शांति को भी पाओगे। அப்ப இந்த சமாதானம், இந்த சமாதானத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ள இவள் செய்த காரியம் என்ன? ये शांति, ये चंगाई पाने के लिए इसने क्या कार्य किया? நான் எப்போனாலும் சரி, मैं जब भी हो, எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்தாலும் சரி, कितना भी आशीर्वाद की बातें அதுக்கு आए, முன்னாடி கண்டிப்பா நம்ம ஒண்ணு கர்த்தருக்காக செஞ்சே ஆகணும்। उससे पहले हमें कुछ ना कुछ जरूर परमेश्वर के लिए करना ही है। ஆமா, அவர் கிரேஸா இருக்கிறதுனால அள்ளி தந்துக்கிட்டே அப்படிலாம் கிடையாது, ஒன்னு செஞ்சாதான் கிடைக்கும்। हे वो अनुग्रह करते हैं इसलिए वो देते रहेंगे, ऐसा नहीं आप लोग करोगे तभी मिलेगा। ஹalleluya, हालेलुया, சொல்லுங்க சத்தம் ஹalleluya। जोर से बोलिए। சரி, இப்ப கவனிங்க, अब ध्यान दीजिए, இப்போ இந்த ஸ்திரீ என்ன நினைக்கிறா? अब ये स्त्री क्या सोचती இவளுடைய है? சரீரத்துல வியாதி, इसके शरीर में बीमारी, அங்க தள்ளி பார்த்தா இயேசுப்பா वहां पे दूर देखे तो यीशु पिता, சுகம் கொடுக்கிறவ, चंगा करने वाला, அற்புதம் செய்கிறவ, अद्भुत करने அது वाला, இலவசமாய் தர்றவரியா? वो भी मुफ्त में फ्री में दे रहा है, 1 ரூபா கேட்க மாட்டாரு। 1 रुपया नहीं पूछेंगे। ஆமென் சொல்லிராதீங்க, आमीन मत बोलिए, சத்தமா ஆமென் சொல்லுங்களேன்। जोर से आमीन बोलिए। ஹalleluya, हालेलुया। முழிக்கிற முழிய பார்த்தா சரியில்லை, நாங்க எவ்வளவு கொடுக்கோம் தெரியுமா, அப்படிலாம் பார்த்த மாதிரி இருக்கு। आपको ऐसा लग रहा है, आपको देखने में अजीब लग रहा है। எங்க அதெல்லாம் உங்களை உருவாக்க, देखो ये सब आपको बनाने के लिए। சத்தமா ஆமென் சொல்லுங்க। जोर से आमीन எனக்கு बोलिए। இத்தனை மீட்டிங்லாம் நம்மளால உண்மையில முடியாது, ஆனா பாஸ்டர் நடத்துறாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது। ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்। इतना मीटिंग चलाना मतलब नामुमकिन, लेकिन परमेश्वर चला रहे तो परमेश्वर का अनुग्रह है। ஆமா, நல்ல ஜஸ்டின் மோசஸ் அண்ணே அவங்கலாம் வந்திருந்தாங்க, யூடியூப்ல பார்த்தேன், ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு। जस्टिन मोस पास्टर आए थे, मैंने यूट्यूब में देखा, बहुत ही लाभदायक प्रयोजन था நம்மளை உருவாக்க। हमें बनाने के लिए। கவனிங்க, இப்போ இந்த இவள் பாக்குற ஏசப்பா அங்க இருக்கிறாரு। हाँ ध्यान दीजिए, ये देखती है कि यीशु पिता இப்போ वहां खड़े। இவளுக்குள்ள இருக்கிற வியாதியை பொறுத்தவரை இவ பட்டணத்துக்குள்ள சும்மாலாம் நடந்து போக முடியாது। इसकी जो बीमारी है, इस वजह से ये शहर में खुलेआम चल के नहीं जा सकती। ஆனா இப்ப இவ சிந்திக்கிறா, लेकिन अभी एक बात அந்த सोचती है, ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா எனக்கு அற்புதம் நடக்கும்பா। यीशु पिता के वस्त्रों को छू लूंगी तो मेरे अद्भुत होगा। விசுவாசம், विश्वास, அங்க பாவ மன்னிப்பு, वहां पे पाप की क्षमा, வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும், बीमारी के साथ जो उनके अंदर ஒரு विश्वास நம்பிக்கை होना चाहिए, வேணும்। एक भरोसा होना चाहिए। வீட்ல நான் நேத்தே முடிவு பண்ணிருக்கணும், நாளைக்கு என் பலவீனம் மாற போகுது। कल के दिन ही आपको घर पे फैसला कर लेना चाहिए था, कल के दिन रविवार के दिन मेरा कमजोरी बदलेगा। ஏசப்பா ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் செஞ்சிருங்க। சரி, जैसे आमीन जो बोले उनको कर दीजिए। அம்மா ஹalleluya சொல்லுங்க। हालेलुया बोलिए। இப்ப கவனிங்க, அப்போ இவன் நினைச்சு பார்க்க போனா என்ன பண்றானா, அப்போ யார் எதுவும் சொல்லிடுவாங்களோ, तो ध्यान से सोचिए, कोई कुछ बोल देंगे क्या? அப்படிலாம் அவன் எதையும் யோசிக்காம ऐसे उस स्त्री ने कुछ नहीं सोचा, அவரை தொட்ட எனக்கு அற்புதம் நடக்குயா, उनको छू लूंगी तो अद्भुत हो जाएगा। கிளம்பிட்டா, निकल गई, நடக்க ஆரம்பிச்சிட்டா। चलने लगी, போகும்போது பயந்து பயந்தே போறா, जाते समय डर डर कर जा रही है, சமாதானத்தை இழந்து போறா, शांति को खो दी, எங்க அழுதுட்டே தான் போறா, रोते हुए जा ஆனா रही है, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தோட போறா। लेकिन मन के अंदर एक बड़े विश्वास के साथ எங்க जा रही है। விசுவாசம் உலகத்தையே ஜெயிச்சிரும்। ये विश्वास दुनिया को जीत लेगा। விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்குமா, विश्वास का प्रार्थना बीमारियों को चंगा करेगा। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா। विश्वास करने वाले से सब कुछ संभव है। நடந்து போற இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே चलकर जाकर यीशु के वस्त्र को छूते ही இயேசுவிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது। यीशु से एक सामर्थ निकला। இங்க இத்தனை பேர் வந்திருக்கிறது முக்கியம் அல்ல, यहाँ पर इतने लोग आए ये मुख्य नहीं। எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்தீர்களோ அவர்கள் மேல் இன்னைக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு வரும்। जितने लोग विश्वास के साथ यहाँ पर आए उनके ऊपर आज एक सामर्थ उतरेगा। அந்த வல்லமை உங்களை தொடும், वो सामर्थ आपको छुएगा, அந்த வல்லமை உங்களை நிரப்பும், वो सामर्थ आपको உங்க भरेगा, பலவீனத்தை மாற்றும், आपके बलहीनता को உங்களுக்கு ஒரு बदलेगा, சமாதானத்தை கொடுக்கும்। आपके ऊपर एक शांति நல்ல को கையை देगा। தட்டி, நல்ல கையை தட்டி, ஓ
अच्छे से ताली बजा के நல்ல கையை தட்டி கண்ணை மூடி கையை தட்டிங்க பார்க்கலாம். अच्छे से हाथ बंद करके ताली கண்களை மூடி बजाइए கண்களை மூடி கண்ணை மூடி ஓ ஷெபெரெபெலே மனதலபா ஓ ரகனகன தலவா ஷபரபல அந்த வல்லமை இந்த வேளையில இந்த நொடியில இப்பொழுது யாபி ரிகட ஷக ரப லம நத ரப லிம நக நத ரப விடுதலை 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 பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக பலவீனத்தின் கட்டுகள் வெளியேறுவதாக சரீர பலவீனம் வெளியேறு शरीर की कमजोरी दूर கர்த்தருடைய निकल ஆலயத்துக்கு வந்துட்டு சும்மா போக கூடாது परमेश्वर के भवन में खाली தேவ नहीं जाना சமூகத்துக்கு चाहिए வந்துட்டு சும்மா போக கூடாது परमेश्वर के सम्मुख में खाली नहीं जाना அற்புதத்தின் चाहिए வல்லமை இறங்குது பாருங்க अद्भुत का सामर्थ उतर கர்த்தர் உங்களை தொடுறாரு பாருங்க वो आपको छू रहा உன் है பலவீனம் வெளியேறுது आपकी बलिता ஓ बाहर निकल रही உச்சம் है தலையில இருந்து ஒரு வல்லமை இறங்குது सिर के बीच से एक सामर्थ उतर रहा வச்சுக்கோ. है भाले பொல்லாத சத்துருவே நீ வெளியேறு बुरे शत्रु दूर हट பொல்லாத சத்துருவே நீ வெளியேறு बुरे शत्रु बाहर निकल விக்கிரகத்தின் ஆவியை நீ வெளியேறு मूर्ति की आत्मा बाहर निकल சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது शरीर को छूने का अधिकार ஓ नहीं கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார் परमेश्वर छू रहे அற்புதத்தின் हैं வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது अद्भुत का सामर्थ उतर रहा விக்கிரகத்தின் है ஆவிகள் வெளியேறுகிறது वो बंधन जो है बाहर निकल रहे हैं ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அவர் கிட்ட வந்துட்டு நம்ம சும்மா போக முடியுமாண்ணே उनके पास आके हम खाली जा सकते हैं உங்களுக்குள்ள இந்த कैसे हट रहा है யோவான் 20ஆம் அதிகாரத்துல பயம் இருக்குது यूहन्ना के 20वें अध्याय में जो डर है அப்புறம் 21ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுறாரு हम 21वें अध्याय में परमेश्वर बात कर रहे हैं அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இவங்க காத்திருக்காங்க हाँ प्रेरितों के कामों के पहले अध्याय में इंतजार कर रहे हैं 2ஆம் அதிகாரத்துல ஒரு அபிஷேகம் பலமா ஊற்றப்படுது दूसरे अध्याय में अभिषेक बलवंत रूप से उतर रहा है எந்த பேதுரு உள்ள பயந்துகிட்டு இருந்தாரோ அதே பேதுரு 13ஆம் வசனத்துல உரத்த சத்தமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு जो पतरस डर कर अंदर बैठा हुआ था वही 13वें वचन में कहा है उठ के ऊंची आवाज में प्रचार किया யாருக்கும் பயப்படல किसी से नहीं डरा 4ஆம் அதிகாரத்துல யூதர்கள் வந்து சொல்றாங்க चौथे अध्याय में यहूदी आकर நீ இப்படி कहे பிரசங்கிக்க கூடாது तू प्रचार नहीं करना இயேசு चाहिए குறித்து சொல்ல கூடாது यीशु के बारे में मत बोल அதுக்கு 4ஆம் அதிகாரம் 10 அப்போஸ்தலர் 4:19ல சொல்றாங்க ரெண்டு பேரும் उसके लिए पतरस और यूहन्ना चौथे अध्याय के 19वें वचन में कहते हैं நல்லா பாருங்க தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் अरे परमेश्वर के सुनना से बढ़कर உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமா இருக்குமா आपकी सुनना भला है क्या அந்த பையன் அவங்கள விட்டு வெளியே போயிட்டு डर उन्हें छोड़ के बाहर चले गया பேதுரு சிறைச்சாலையில பிடிச்சு போடுறாங்க पतरस को पकड़ के जेल में डाल रहे हैं அப்படியும் அவர் பயப்படாம திரும்ப வெளியே வந்து பிரசங்கம் பண்றாரு तब भी वो डरते नहीं वो बाहर आके फिर से प्रचार कर रहे हैं ஏனா இப்போ அவங்களுக்குள்ள பயமுள்ள ஆவி அல்ல பலமுள்ள ஆவி அவங்களுக்குள்ள வந்துட்டு क्योंकि अभी उनके अंदर डर की आत्मा नहीं बलवंत की आत्मा आ गई है அந்த பலமுள்ள ஆவியை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தர போகிறார் वही बलवंत आत्मा आज परमेश्वर तुम्हें देने वाले हैं ஒரு சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க आपके शांति को तुम प्राप्त करोगे அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு இன்னைக்கு வெளியேற போகிறது वो डर की आत्मा आपको छोड़ के बाहर निकलने वाली है பயப்பட கூடாது ஆமென் சொல்லுங்க डरो मत நம்ம பயப்படுற பிள்ளைங்க கிடையாது हम डरने वाले बच्चे नहीं ஆமென் आमीन ஆமென் आमीन தைரியமா சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பிள்ளைங்க நம்மலாம் धैर्य की सुसमाचार सुनाने वाले बच्चे हैं சொல்லுங்க ஒரு அல்லேலூயா ये बोलिए हालेलुया சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா जोर से हालेलुया ஆமா யாருக்காவது அதாவது இந்த மனசு மட்டும் வந்துட கூடாது किसी के अंदर ऐसा मन नहीं आना चाहिए என்ன மனசு தெரியுமா कौन सा मन எங்களுக்கு போதும் हम मुझे काफी है அதுல வந்தா காசு பணத்துல வேணா போதும்னு சொல்லிக்கிடுங்க पैसे धन में चाहिए तो काफी है बोल दीजिए எங்க சபைக்கு ஆத்மா போதுன்னு மட்டும் நீங்க ஒரு நாள் நினைச்சிடாதீங்க हमारे कलिशा के लिए आत्मा काफी करके कभी मत बोलिए ஆமா என்னோட இந்த ஒரு சபை மட்டும் போதும்னு நினைச்சுக்கிடாதீங்க एक ही कलिशा काफी करके मत बोलिए அது வந்து தெளிவா சொல்லியிருந்த ஒரு சபை மட்டும்னா அப்ப வேற சபைக்கு போக சொல்லி ஏன்னா தயவு செய்து பேராதுங்க அது ரொம்ப 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 பாவம் एक ही कलिशा मतलब दूसरी कलिशा जो गलत सही बोल रहा हूँ पाप है என்னன்னே தெரியல பாஷ நான் புதுசா வந்த புதுசுலாம் பயந்துட்டேன் என்னடா இது சொல்லுவாங்க நான் அங்க இருந்தேன் பிரதர் அப்புறம் இங்க வந்துட்டேன் பிரதர் அப்புறம் இங்க இருந்தேன் பிரதர் அங்க போயிட்டேன் எனக்கு அப்படி என்னடா நடக்குன்னுலாம் தோணுச்சு मैं जो पहले नए आया था तो बहुत से लोग से मिला वो लोग कहते ब्रदर मैं वहां पे पहले था फिर यहाँ पर आया फिर यहाँ से वहां गया ऐसे मैं सोचा क्या हो रहा है இருக்கிற சபையில நிலைச்சிருங்க जिस कलिशा में वहां पे बने रहो என்ன ஆத்மாவை இழுத்துட்டு வாங்க आत्माओं को खींच कर ले आओ சொல்லிடாதீங்க ஆமென் சொல்லிடாதீங்க आमीन मत बोलिए தம்பி நீ காசு அதாவது காசு பணம் வீடு வாசல் பேசு காரு பங்களான்னு பேசு ए भाई तू पैसे रुपया जोगे धन गाड़ी बंगला उसके बारे में तो बात कर இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் இப்போ நம்ம ஆத்மான்னு பேட்டாம பாருங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க इतने समय अच्छे से तो बात करता भी क्या आत्मा में चले गया ஆத்மா ரொம்ப முக்கியங்க आत्मा बहुत मुख्य है அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் हालेलुया बोलिए ஒரு வசனம் சொல்லுது वचन कहता है மனுஷருக்கு பயப்படுற பயம் मनुष्य से डरने वाला डर
கண்ணியை வருவிக்கும். जाल को लाएगा। அப்ப மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? तो मनुष्य से क्या नहीं करना है? என்ன செய்யக்கூடாது? क्या नहीं करना है? சொல்லிட்டால தம்பி, இப்போ பாரு அருவாளை தூக்கிற அப்படி கிடையாதுன்னு. बोल दिया कि अभी मैं कोई तो उठा ली तो ऐसा नहीं। ட்ராக்ஸ் தூக்குங்க. ट्रैक्स को दीजिए। ஆமீன் வராது. आमीन नहीं है। எப்படிதான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். बहुत तकलीफ हुआ मास्टर। அதாவது ட்ராக்ஸ் தூக்குங்கன்னா ஆமீன் வராது. ஒரு 4 பேருக்கு ஏசப்பாவை சொல்லி சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்கன்னா ஆமீன் வராது. ट्रैक्स को 2 करके बोलेंगे तो आमीन नहीं आएगा। 4 जन को चर्च में लेके आ बोलेंगे तो आमीन नहीं आएगा। ஏங்க இந்த காந்தவெளி மும்பை பட்டணத்தை கர்த்தர் உங்ககிட்ட தான் ஒப்பு கொடுத்திருக்காரு. ये कांदीवली मलाड मुंबई को आपके हाथों में दिए परमेश्वर। நம்ம தான் இதுக்கு உத்தரவாதம் எடுக்கணும். हमें ही इसका लेखा लेना है। பயத்தை தூக்கி போடுங்க. डर को उठा के फेंकिए। இயேசுவின் அன்பை தைரியமா சொல்லுங்க. यीशु के प्रेम को धैर्य के साथ बोलिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆமா, நான் அடுத்த முறை வந்திருக்கும் போது இங்க மட்டும் இல்ல, இன்னொரு கிளை சபை எங்கயாவது ஆரம்பிச்சிருக்கணும். मैं अगली बार जब मैं आऊंगा तो यही कलीसिया ने इसका एक जो है शाखा खुलना चाहिए। உடனே பாஸ்டர்ட்ட போய் எல்லாரும் சொல்லிட கூடாது. ஒரு சபை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரதரை கூடுங்கன்னு சொல்ல கூடாது. சீக்கிரத்துல நீங்க ஆரம்பிக்கணும். इसके लिए आप पास्टर जी से जाके ऐसा मत बोलिए कलीसिया शुरू करने के नया कलीसिया शुरू करने के उनको बुलाए करके नहीं, उससे पहले आप जल्दी से शुरू कीजिए। ஹalleluya சொல்லுங்கங்க. हालेलुया बोलिए। இங்க ஆத்மா நிறைய இருக்குதுங்க. आत्माएं बहुत सारे हैं। ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. एक कार्य कहकर मैं समाप्त करता हूं। डर। இந்த பயம் உங்களை விட்டு வெளியே போகணும்னா ये डर आपसे बाहर निकलना है तो ஆவியானவரை நிரப்பப்படணும். एक आत्मा परमेश्वर से भरना चाहिए। இன்னொன்னு, दूसरा ஒரே ஒருத்தரை மட்டும் நீங்க பார்க்கணும். एक ही को आपको देखना है। ஒருத்தரை மட்டும் நீங்க பார்த்தா போதும். सिर्फ एक ही को आप देखोगे तो काफी है। அவரை மட்டும் நீங்க பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பயமே வராது. सिर्फ उसे देखकर आप आगे बढ़ते जाओगे तो आपके अंदर डर नहीं आएगा। அது யாரு? वो कौन है? அதை கொஞ்சம் மெதுவா சொல்லிடுங்க. उसे थोड़ा धीरे से बोलिए। என்ன சொல்லன்னு தெரியல. கண் ஏதோ இது சுவிசேஷம் ஊழியமா பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. सुसमाचार का सेवा काय करा इसलिए चुप बैठा हूं। ஆமா, கடிந்து கொள்ள தொடங்கினார்னு இருக்கு பாத்தீங்களா? அது डांटने लगे करके है ना। கவனிங்க, ध्यान दीजिए। சத்தமா சொல்லுங்க. யாரை பார்க்கணும்? जोर से किसे देखना है? கையை கட்டுறது விடுங்க பிரதர். யாரை பார்க்கணும்? किसे देखना है? ஏசப்பாவை பார்க்கணும். यीशु को देखना है। இப்போ நல்லா கவனிங்க. अब अच्छे से ध्यान दीजिए। ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சம்பவம், और एक घटना हो रही है। இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, अब परमेश्वर क्या कर रहे हैं? யோவான் மரித்து போயிட்டாருங்கிற செய்தியை கேட்கிறார். यूहन्ना मर गए कर जोगे खबर को सुनते गए। அதாவது கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்த யோவான். हाँ देखो परमेश्वर के लिए रास्ता मार्ग तैयार करने के लिए आया हुआ यूहन्ना। இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு? इस बात को सुनते ही परमेश्वर क्या करे? சீசர்களை பார்த்து நீங்க கொஞ்சம் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி படகுல ஏத்தி விடுறார். चेलों को देखकर कहते तुम उस किनारे जाओ करके उनको ஆண்டவர் नाव पे चढ़ा देते। ஜெபிக்கும்படியாக தனித்து போனார்னு வசனம் சொல்லுது. प्रभु अकेले प्रार्थना करने के लिए अलग गए करके वचन कहता है। ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. परमेश्वर प्रभु प्रार्थना அங்க करे। படகு அப்படி நல்லா போயிட்டு இருந்த படம் தான் கரெக்ட். ஃபர்ஸ்டே பிரச்சனை வராது. ஏன்னா டப்புன்னு இறங்கி வந்துருவோம். वो नाव अच्छे से जा रहा था। पहले ही अगर हड़बड़ाता तो नीचे उतर के आगे होते। அம்மா ஃபர்ஸ்டே பிரச்சனை வந்து இறங்கி நீ என்ன தெரியுமா சொல்வீங்க? நான் இறங்கி வந்துட்டேனே அப்படின்றீங்க. अगर पहले ही परेशानी समस्या आती तो आप नाव से उतर के आगे होते और बोलते உங்களால எப்போ முடியாதோ அப்பதான் பிரச்சனை வரும். आपसे जब नहीं होगा तभी परेशानी आएगी। அப்பதானே நீங்க ஏசப்பாவை பாப்பீங்க. तभी आप यीशु को देखोगे ना। ஆமென் சொல்லுங்க அம்மா. आमीन बोलिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இப்ப கவனிங்க. अब ध्यान दीजिए। இப்போ நடு கடல்ல போனோம்னா காற்று கடலும் பயங்கரமா கொந்தளிக்குது. हम बीच समुद्र में जाते ही जो है तूफान और आंधी आने लगे और नाव இப்போ हिलने लगा। சீசர்களுக்கெல்லாம் பயம் வருது. अब चेलों के अंदर डर அந்த आ இடத்துல गया। பேதுருக்குள்ளேயும் பயம் வருது. उस जगह पे पतरस के अंदर भी डर आ गया। ஆண்டவர் என்ன பண்றாரு? கடல் மேல நடந்து வராரு. अब प्रभु यीशु मसीह समुद्र के ऊपर चल कर आ रहे। ஆமென் आमीन। இப்ப கடல் மேல நடந்து வந்த ஆண்டவர் பார்த்து சீசருக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தப்பாலாம் சொல்றாங்க. இது பேயா இருக்குமோன்னு சொல்ல வராங்க. अब समंदर पर चल कर प्रभु यीशु मसीह को देख कर कहते अरे कहीं ये भूत तो नहीं। உடனே ஆண்டவர் சொல்றார், நான் தான். तुरंत प्रभु कहते मैं திறந்தலுங்க. हूं, डरो मत। நான் தான். अरे मैं हूं। இப்போ என்ன நடக்குது? अब क्या हो रहा है? பேதுரு அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு. पतरस एक बात बहुत बढ़िया कहते हैं। இதெல்லாம் தெரியும்ன்றதானே, இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குன்னு ஏதோ கதை பேசல. ये सब पवित्र शास्त्र में कहानी नहीं बोल रहा हूं। இப்போ சொல், நீரே ஆனால் आप ही हो तो। ஏசப்பா நீங்க தான் அப்படின்னா, यीशु पिता आप ही हो तो நான் இப்போ இந்த கடல் மேல நானும் வருவேன். इस समंदर पे मैं भी चल कर आऊंगा। உடனே ஆண்டவர் வந்து, तुरंत परमेश्वर आकर நான் கடவுள், मैं परमेश्वर हूं, நான் உலகத்தை படைச்சவர், मैं इस दुनिया को बनाने वाला நான் हूं, நடப்பேன். मैं चलूंगा। நீ எப்படி நடக்க முடியும்? तू कैसे चल सकता है? அப்படிலாம் நம்ம ஏசப்பா சொல்லவே மாட்டாரு. ऐसा प्रभु यीशु नहीं कहेंगे। ஏசப்பா எப்படி தெரியுமா சொல்லுவாரு? यीशु पिता कैसे कहेंगे? ஆமா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வன், இவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான். जो मुझ पर विश्वास करता है मैं जो काम करता हूं उसे करेगा, उससे भी बड़े बड़े कार्य करेगा। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलिए। அப்ப வா அப்படின்ட்டாங்க. तो यीशु ने कहा तू आजा। நல்லா கவனிங்க.
अच्छे से ध्यान दीजिए। இப்போ கீழே அந்த படகுல இருந்து கடல்ல கால் எடுத்து வைக்கும் போது இவர் பார்த்த ஃபேஸ் யாருன்னா ஏசப்பா. अब जब ये नाव से अपना पैर उठा के समंदर पे रखे तब इन्होंने किसको देखा था? यीशु को। பிரதர் நீங்க கொஞ்சம் அப்படி நில்லுங்களேன், என்ன பார்த்து நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்க. இப்போ நான் தான் பேதுரு, अब पास्टर जी पत्र से, அவங்க ஜீசஸ். अब मैं यीशु हूँ। அப்ப இது ஒரு கற்பனை படக்குன்னு அங்க ஏசப்பா இவர்தானு பேராதுங்கண்ணே. ये सिर्फ एक कल्पना है, आप समझ गए रहेंगे। நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। இப்போ படகு பயங்கரமா இருக்கு. அதாவது லெஃப்ட் சைடுல பார்த்தாலும் ரொம்ப காத்தடிக்கு, கடல் கொந்தளிக்கு. ரைட் சைடுல இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, இங்க பார்த்தாலும் பிரச்சனை, இங்க பார்த்தாலும் பிரச்சனை, கடல்ல கீழே போயிட்டோம்னா பெரிய பிரச்சனை. अब देखो नाव में आंधी आके टकरा रही है, लहरें उठ रही है, दाएं तरफ परेशानी, बाएं तरफ परेशानी, किधर भी परेशानी, अगर थोड़ा और के तो समुद्र में चले இவர் जाएंगे। என்ன பண்றாரு, படகுல இருந்து ஒரு கால் எடுத்தவங்க ஏசப்பா பாக்குறாரு. अब वो नाव से पहला कदम उठाते ही यीशु को देख रहे, இப்படியே பார்த்துட்டு வராரு, ऐसे ही देखते हुए आ रहे, இப்படியே பார்த்துட்டு வராரு. ऐसे ही देखते हुए आ रहे। திடீர்னு இங்க ஒரு கடன் பிரச்சனையோ வியாதியோ கொஞ்சம் அப்படி துள்ளுற மாதிரி தெரிஞ்சிச்சு. हम बाजू में उधारी, बीमारी या कुछ तो परेशानी उछलने जैसा लगा। அந்த வசனம் சொல்லும், அழகா சொல்லும், वो वचन साफ कहता है, காட்சி பலமா இருக்கு. இப்போ ஏசப்பா பார்த்த அந்த 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 மூஞ்சி இருக்கு பத்திலா, अब यीशु को जो देखने वाला चेहरा था ना, கொஞ்சம் ரைட்லயோ லெஃப்ட்லயோ திரும்புது. थोड़ा दाएं या बाएं घूमता है। திரும்பின உடனே பயம் வந்துட்டு கீழே போயிட்டாரு. घूमते ही डर आ गया, नीचे चले गए। ஏன் சொல்றேன், क्यों कह रहा हूँ? நீங்க இயேசுவை மட்டும் பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், आप सिर्फ यीशु को देखकर जाते रहेंगे तो எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும் நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க. कितना भी बड़ी समस्या आ जाए, एमा आप नीचे मूंगी नहीं जाओगे, पोगा माटेंगे। डूबोगे नहीं। எங்க கடல் மேல நடக்க முடியும், वे समंदर के ऊपर चल सकते, अच्छे से ताली बजाकर। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। எதுக்குங்க பயந்துட்டு இருக்கீங்க? अरे क्यों डर के बैठे हो? ஒரே ஒருத்தனை மட்டும் பாருங்க, एक ही को देखिए, ஒரே ஒருத்தனை மட்டும் பாருங்க, एक ही को देखिए, இயேசு यीशु, இயேசுப்பா. यीशु पिता। ரொம்ப கஷ்டமான நேரத்துல, बहुत कष्ट के समय, ரொம்ப பாரமான நேரத்துல எனக்கு ஜெபிக்க வராது. बहुत बोझ के समय प्रार्थना करने, ஆனா ஒண்ணே மட்டும் மட்டும் சொல்லிட்டே இருப்பேன். मैं एक बात कहता हूँ, கண்ணை மூடிட்டு ரெண்டு கை தூக்கிட்டு ஏசப்பா ஏசப்பா இது மட்டும் சொல்லிட்டே இருப்பேன். அப்படியே தன்னால கண்ணீர் வரும், பாரம் இருந்த பாரம், அது சொல்லுவாங்கல்ல மழை போல துன்பம் பனி போல அப்படியே நடக்கும். देखो ऐसे बोझ के समय में दोनों हाथ उठाकर प्रार्थना करने के लिए कुछ नहीं आता, लेकिन यीशु पिता कहता, आंसू बह कर आता है, बोझ उतर जाता है, जैसे पहाड़ हिम्मत के जैसे पिघल जाता है ना, वैसा अनुभव होता है। அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। இந்த சமாதானம் வேணுமா? ये शांति चाहिए क्या? பாவம் சமாதானத்தை கெடுத்துரும். पाप शांति को बिगाड़ देगा। இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். इस पाप से मन फिराइए। இரண்டாவது வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். दूसरा बीमारी से परमेश्वर में चंगाई இயேசு देंगे। மட்டும் பாருங்க, பயத்தை கர்த்தர் நீக்கி போட்டுருவார். यीशु को सिर्फ देख के डर को परमेश्वर हटा देंगे। எழும்பி நிற்போமா, खड़े हो जाएंगे क्या? வேகமா எழும்பி நிற்போமா. सभी जन खड़े हो जाएंगे क्या? நன்றி ஆவியானவரே, धन्यवाद पवित्र आत्मा, நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु। ஹalleluya हालेलुया। எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. ஆமென். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. கண்களை மூடி. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். நல்ல கைகளை தட்டி. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சரி கவனிங்க, அதாவது செய்தியிலே கேட்கிறோம், நிறைய செய்தி கேட்கிறோம். देखिए संदेश हम बहुत ज्यादा सुनते हैं, அந்த கடைசி அர்ப்பணிப்பு நேரம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? अंतिम अर्पण का समय है ना, அதுதான் ரொம்ப முக்கியம். यही बहुत मुख्य है। ஆமென் சொல்லுங்க, आमीन बोलिए, சத்தமா ஆமென் சொல்லுங்க. जोर से आमीन बोलिए। அர்ப்பணிக்கிற நேரம், अर्पण का समय। இவ்வளவு நேரம் ஏசப்பா உங்ககிட்ட பேசினாங்க, अभी तक यीशु पिता आपसे बात இப்ப किए, ஏசப்பாட்ட நீங்க பேச போறீங்க. अब यीशु पिता से आप बात करने वाले हो। தருகிறேன் ஆண்டவரே, मुझे देता हूँ प्रभु। கண்களை மூடி.
आंखों को எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. सभी जन आंखों को बंद कर எல்லாரும் ஒருத்தர் கண்ணை திறக்க கூடாது. कोई भी आंख मत खोलिए. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க விருப்பமே இல்லாட்டாலும் பிரச்சனை இல்ல, கண்ணை மட்டும் திறக்காதுங்க. आपको प्रार्थना करने की इच्छा नहीं तो भी आंखों को मत எல்லாரும் खोलिए. கண்களை மூடி आंखों को बंद करके உங்க வலது கைகளை உயர்த்தி, दाहिने हाथों को உங்க उठाकर வலது கைகளை உயர்த்தி दाहिने हाथ को उठाकर ஹalleluya ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். प्रार्थना कीजिए. என்னை மன்னியும் அப்பா, मुझे माफ कीजिए. நான் ஜெபிக்க மறந்த ஒரு பாவி ஆண்டவரே, मैं प्रार्थना करने के लिए भूला एक உம்மை पापी हूँ. தேடாத நாட்கள் பல உண்டப்பா, आपको ढूंढा नहीं इस दिन आने के. என்னை ஒரு விஷயம் மன்னியும் அப்பா. एक बार फिर मुझे माफ कीजिए. வேதத்தை வாசிக்காத நாட்கள் பல உண்டு ஆண்டவரே, वचन को नहीं पढ़ा इसे कई दिन என்னை है. மன்னியும். मुझे माफ कीजिए. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், प्रेरित पौलुस एक बात कहता है, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், अच्छी बातों में जिद करना अच्छी बात. இது நான் இருக்கும்போது மாத்திரம் அல்ல. वो मेरे रहने के समय में ही ஒருவேளை नहीं. ஒரு ஊழியக்காரர்கள் முன்னாடி நீங்கள் ஜெபிக்கிறவர்களை போல காணப்படலாம். एक सेवक के सामने आप प्रार्थना करने वाले हो அவர் सकते சொல்லுகிற हैं. உன் தனி ஜெபம் எப்படி இருக்கிறது, आपका व्यक्तिगत प्रार्थना किस प्रकार है, உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, तेरा गुप्त का जीवन किस प्रकार है, நீ உலகத்துக்குள்ள போகும்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. तू दुनिया में जाते समय तेरा जीवन வலது कैसा கைகளை है. உயர்த்தி என்னை மன்னியும் சொல்லுவீங்களா, दाहिने हाथ उठाकर बोले कि मुझे माफ என்னை மன்னிங்க कीजिए, ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். मुझे क्षमा ஒரு कीजिए. சில பாவம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துரும். कुछ पाप हमारे शांति को नष्ट कर देगा. என்னை மன்னிங்கப்பா, मुझे माफ कीजिए पिता. உங்க இரத்தத்தினால என்னை கழுவுங்க. आपके लहू से मुझे धो சொல்லுங்க, உங்க दीजिए. இரத்தத்தினால என்னை கழுவுங்க டாடி. आपके लहू से मुझे धो दीजिए डैडी. இந்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. आपके लहू से मुझे धो के शुद्ध எப்போ कीजिए. வருவேன்னு சொல்லி ரெண்டு கையை விரிச்சு நின்னுட்டு இருக்கிறாருங்க இயேசுப்பா. कब आओगे करके दोनों हाथों को खोल कर यीशु இயேசுப்பா खड़े. சொல்லுங்க, என்னை மன்னியும். यीशु पिता से बोले मुझे माफ என்னை कीजिए, மன்னியும். मुझे माफ कीजिए. உங்க பிள்ளையா என்னை மாச்சுங்கப்பா. आपके बच्चे என்னை ने உங்க मुझे बदल பிள்ளையா दीजिए. மாச்சுங்கப்பா. आपके संतान நான் ने बदल உமக்காக दीजिए. வாழணும் ஆண்டவரே. मुझे आपके लिए जीना உங்க है. சித்தத்தை செய்யணும் அப்பா. आपकी इच्छा को करना அப்பா, है. இன்னைக்கு எங்க வீட்ல குடும்ப ஜெபம் இல்ல ஆண்டவரே. बहुत दिनों से हमारे घर में परिवार का प्रार्थना அந்த नहीं. குடும்ப ஜெபம் நாங்க பண்ணணும் இயேசுப்பா. परिवार का प्रार्थना नहीं किए. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र என்னை कीजिए. பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र என்னை कीजिए. பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र என்னை कीजिए. பரிசுத்தப்படுத்துங்க. வாய் திறந்து சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. मुंह खोल कर बोले मुझे पवित्र कीजिए. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. திருச்சபையில ஒரு சுத்திகரிப்பை தாங்க டாடி. कलीसिया में एक शुद्धीकरण दीजिए. அப்பா, சமாதானத்துக்கு காரணமான ஆண்டவரே, இந்த ஏரியாவுல, இந்த மும்பை பட்டணத்துல சமாதானம் நிறைந்த ஒரு திருச்சபையா இந்த திருச்சபையை மாச்சுங்கப்பா. शांति नहीं है उन लोगों के बीच में. इस मुंबई मलाड के एरिया में ये कलीसिया शांति देने वाला कलीसिया बने. சமாதான காரணரே, இந்த இடத்துல அந்த சமாதானத்தை ஊற்றுவீராக. शांति के कर्ता इस जगह पर आपके शांति को ढेलिए. பாவ கிரியைகள் வெளியேறுவதாக. पाप की क्रिया बाहर निकले. இவர்களை மன்னிப்பீராக. इन्हें माफ कर दीजिए. இவர்களை நீர் மன்னிப்பீராக. इन्हें आप माफ कर दीजिए. இரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக. आपके लहू से धो के शुद्ध कीजिए. இரத்தத்தினால இவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. आपके लहू से धो के शुद्ध कीजिए. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்படியே சொல்லுங்க, அப்பா நான் பாவி அல்ல, நான் உங்களோட பிள்ளை, நான் உங்க பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை. अच्छे से ताली बजाकर परमेश्वर में पापों से माफ कर दिया है. परमेश्वर को देखकर बोले मैं पापी नहीं, मैं आपका சொல்லுங்க बच्चा हूँ, சொல்லுங்க आपका बच्चा சொல்லுங்க சொல்லுங்க, हूँ. நல்ல கையை தட்டிட்டு விசுவாசத்தோட சொல்லுங்க, ताली बजाकर विश्वास के साथ, பாவம் இனி என்னை மேற்கொள்ள கூடாது. पाप मुझ पे अभी प्रबल नहीं होना चाहिए. நான் அவைகளை மேற்கொண்டு ஓட போகிறேன். मैं इस पे प्रबल होकर दौड़ना चाहता हूँ. சமாதானத்தோடு ஓட போகிறேன். शांति के साथ दौड़ना चाहता हूँ. சமாதானத்தோடு தான் செல்ல போகிறேன். शांति की आगे बढ़ना चाहता हूँ. துரபலப சபரபலபரப ரிபா லம நதலப துர கபலப சபரபலபலப. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. परमेश्वर का अभिषेक इस जगह पर उंडेला जा रहा है. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. परमेश्वर का सामर्थ आपको छू रहा है. பெற்றுக்கோ, भाले பெற்றுக்கோ, भाले பெற்றுக்கோ. भाले Right now, ये सभी right now, कभी right now, कभी touch the Lord, छूइए यीशु. touch the Lord, छूइए यीशु. Almighty God. ரிபா सर्व- கப ரப லப துர கபலப. பாவ கிரியை, आपकी क्रिया உன்னை பிடித்து வைத்திருந்த பாவ கிரியை तुझे पकड़ कर अपने पाप உன்னை की விட்டு क्रिया, வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. तुझे छोड़ के बाहर निकल यीशु के नाम வெளியேறு से. இயேசுவின் நாமத்தினாலே. बाहर निकल यीशु के नाम से. வெளியேறு இயேசுவின் बाहर நாமத்தினாலே. निकल यीशु के नाम से. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். परमेश्वर का अभिषेक आपको ரபலப छूने में துர दिख रहा கபலப हूँ. சபரபலப.
அந்நிய பாஷை தெரிஞ்சு அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியில நிரம்புங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. ஓ ரிபெலேமே நேத லபா ஷபா ரபா ஓ ரபா நக நத லபா துரா கபலபா சங்கடே மனக நத லபா. ஓ thank you Lord, thank you Lord. அப்படியே உங்க பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. आपके कमजोरी के लिए प्रार्थना कीजिए. உங்க பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார் இந்த வேளையில. आपकी कमजोरी को परमेश्वर உங்க बदल சரீர रहे हैं. பலவீனங்கள் மாறுகிறது. शरीर की कमजोरी बदल रही है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास कर रहे हैं? விசுவாசத்தோட அவரை தொடு. विश्वास की जरूरत है. छू. அவரிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரும். उनसे एक सामर्थ निकल कर आएगी. கர்த்தருடைய வல்லமை, परमेश्वर का सामर्थ, கர்த்தருடைய வல்லமை, परमेश्वर का सामर्थ, கர்த்தருடைய வல்லமை. परमेश्वर का ஓ सामर्थ. தொடுகிறது தொடுகிறது. ஒரு சிலரை கர்த்தர் தொட்டு அபிஷேகிக்கிறார். कुछ को छू के परमेश्वर अभिषेक कर रहे ஒரு हैं. சிலர் இடத்துல இந்த பலவீனங்கள் வெளியேறுகிறது. कुछ के अंदर से बलहीनता बाहर निकल रही கழுத்து है. வலிகள் எல்லாம் வெளியேறுகிறது. पेट का दर्द बाहर निकल रहा கழுத்து है. பகுதியை கட்டி வைத்திருந்த பலவீனத்தின் ஆவி இயேசு நாமத்தில் வெளியேறு. गर्दन में जो हिस्सा जो दर्द அது देता है வெளியேறுகிறது. बाहर निकल रहा ஒரு है. சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. एक चंगाई का सामर्थ उतर ஒரு रहा है. சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. एक चंगाई का सामर्थ उतर रहा है. ஓ இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. यीशु का लहू तेरे पर छिड़का जा रहा है. இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் விலகுவதாக. यीशु के नाम से थायराइड के गांठ निकले. இயேசுவின் நாமத்தில் கண் பார்வையில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. यीशु के नाम से आंखों में वो अच्छा दर्शन होने के இயேசுவின் सामर्थ நாமத்தில் उतरे. சிரசில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். यीशु के नाम से सिर पे आपका सामर्थ उतरे. கால்கள் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. परमेश्वर का सामर्थ उनके ऊपर उतरे. இயேசு நாமத்தில் நரம்பு மண்டலங்களை கர்த்தர் தொடுவீராக. नसों के मंडल में परमेश्वर का हाथ छुए. இயேசு நாமத்தில் ஜாயிண்ட் பகுதிகளை கர்த்தர் தொடுவீராக. यीशु के नाम से जो जोड़ के हिस्से वहां पे आपका सामर्थ இயேசு छुए. நாமத்தில் கட்டிகள் மறைவதாக. यीशु के नाम से गांठ गायब हो जाए. இயேசுவின் நாமத்தில் செவி திறன்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது இந்த வேளையில. यीशु के नाम से कान का पर्दा खुलने के लिए परमेश्वर का வயிற்றில் सामर्थ இருக்கிற उतर रहा है. போராட்டம், पेट में का लड़ाई, வயிற்றில் இருக்கிற பலவீனம் पेट में की இயேசு कमजोरी நாமத்தில் வெளியேறுகிறது. यीशु के नाम से बाहर निकल रही இயேசு है. நாமத்தில் வெளியேறுகிறது. यीशु के नाम से बाहर निकल रही நம்புற है. பிள்ளைங்க மட்டும் நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். भरोसा करने वाले बच्चे நல்ல अच्छे से கையை ताली தட்டு. बजाइए. நல்ல கையை தட்டு. अच्छे से ताली உனக்கு முன்னாடி बजाकर இருக்கிற எரிகோ மதில் இடிந்து விழட்டும். तेरे सामने एरिको की दीवारें टूट के गिरे. ஓ ரெபெலே மஷபரபல மனதலபஹ ஓ ரிபலப ஷபரபலப துரமன கனதலப திர கபலபரபலப ஓ ரபலப ஷபரபலப ரிமன கனதலப. ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. ஓ ரககடதலப ஓ ரபப ஷபரபலப துர கபலப. கால்களை மான் கால்களை போல மாற்றுவீராக. पैरों को हिरनी के पैर के समान बदलिए. கால்களை மான் கால்களை போல மாற்றுவீராக. पैरों को हिरण के पैर के உன் समान கால்ல இருக்கிற बदलिए. பலவீனம் மாறுகிறது மகளே. पैरों की कमजोरी दूर जा रही உன் है. முழங்கால் பகுதிக்கு கீழ இருக்கிற பலவீனம் மாறுகிறது மகளே. घुटने के पैर के नीचे कमजोरी दूर हट रही பாத है. எரிச்சல் இயேசு நாமத்தில் விலகுகிறது மகளே. अरे वाह जलन सब यीशु के नाम से दूर हट रहा உன் है. இருதய பலவீனங்கள் இயேசு நாமத்தில் வெளியேறுகிறது மகனே. तेरे हृदय की कमजोरी यीशु के नाम से दूर हट रहा உன் है. இருதயத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது இந்த வேளையில. तेरे हृदय में परमेश्वर का सामर्थ उतर रहा है. தொடுகிறா. छू रहे हैं. இயேசு உனக்கு தான். यस तेरे लिए. பெற்றுக்கோ. पाले பெற்றுக்கோ. पाले அந்த விடுதலையை பெற்றுக்கோ. छुटकारे को पाले. சமாதானத்தை பெற்றுக்கோ. शांति को पाले. உன்னுடைய பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. डर की आत्मा निकल रही है. பயத்தின் கிரியைகள் வெளியேறுகிறது. डर के कार्य निकल रहे हैं. ஜனங்களை பயமுறுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவே, लोगों को डरा कर रखने वाले बुरी शैतान, உலக பாரங்களை வைத்து பயப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, दुनिया के बोझ कर रख कर डराने वाले बुरे இயேசு शैतान, நாமத்தில் வெளியேறு. यीशु के नाम से बाहर அவருடைய निकल. இருதயத்தை விட்டு வெளியேறு. यीशु के नाम से बाहर இருதயத்தை निकल. விட்டு வெளியேறு. घर से बाहर निकल. மந்திர கட்டுகள் வெளியேறுகிறது. जादू मंत्र के बंधन बाहर निकल रहे விக்கிரக हैं. போராட்டங்கள் வெளியேறுகிறது. मूर्तियों की लड़ाइयां बाहर निकल रही है. வானம் திறக்கப்படுவதாக. आकाश खुल जाए. வானம் திறக்கப்படுவதாக. आकाश खुल जाए. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. सिंहासन में विराजमान हमारे बीच में उतर ஜனங்களை आए. தொடுவீராக. हमें छुए. ஒரு அசைவு உண்டாகட்டும். एक खिलाओ हो. ஒரு அசைவு உண்டாகட்டும். एक खिलना हो. அசைவு உண்டாகட்டும். एक खिलना हो. யார் சொன்னா? யார் சொன்னா? किसने இந்த कहा? பலவீனம் மாறாதுன்னு யார் சொன்னா? तेरा कमजोरी नहीं बदलेगा किसने இந்த कहा? கடன் மாறாதுன்னு யார் சொன்னா? तेरा उधारी बदलेगा नहीं किसने कहा? கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். परमेश्वर वचन को भेज रहे நீ हैं. சுகத்தை பெற்றுக்கொண்டாய். तू चंगाई को पा लिया. நீ சுகத்தை பெற்றுக்கொண்டாய். तू चंगाई को पा உன் लिया. பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. डर की आत्मा बाहर निकल ஆமென் रही என்று है. சொல்லி கையை தட்டி அதை பெற்றுக்கொள் பார்க்கலாம். आमीन बोल के ताली बजाकर उसे पा लीजिए. ஓ மகிமை 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 ஒரு மகிமை ஊற்றப்படுது என்னால உணர முடிகிறது. महिमा उंडेला जा रहा है एहसास कर ஒரு रहा हूं மகிமை मैं. ஊற்றப்படுகிறது என்னால உணர முடிகிறது. एक
महिमा उंडेला जरा से பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். पा लीजिए பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். पा लीजिए கூட்டம் கூட்டமாக यस पा लीजिए பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा புறாவை போல இறங்கி வருகிறார். कबूतर के समान उतर कर அவர்கள் आए மேல் வந்து அமருகிறார். वो आपके पर आके उतरे உங்கள் மேல் வந்து அமருகிறார். आपके पर आके உங்கள் बैठे மேல் வந்து அமருகிறார். आपके पर आके ஒரு बैठे புதிய அபிஷேகம், एक नया ஒரு अभिषेक புதிய anointing, एक नया अभिषेक எஸ் புதிய வல்லமை एक नया सामर्थ பெற்றுக்கொள். पाने மன ஷகடதலபா. Thank you Lord. थैंक यू लॉर्ड தீர்க்கதரிசிகளை நான் உருவாக்குவேன். भविष्यवक्ताओं को मैं उत्पन्न करूंगा தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்கள் எழும்ப போகிறார்கள். भविष्यवाणी करने वाले उठेंगे இது இங்க மாத்திரமல்ல, ये यहीं पर ही नहीं ஒரு தீ, एक अग्नि ஒரு தீ, एक आग ஒரு காஞ்சி கிடக்கிற, एक सूखा पड़ा ஒரு हुआ நல்ல காஞ்சி, அந்த புல்வெளிகள் காஞ்சி கிடக்கிற இடத்துல ஒரு தீயை கொளுத்தி போட்டா அது எப்படி பட ஜட 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 பச்சி பிடிக்குமோ அதே போல இந்த திருச்சபைகளை அவர் பச்சி பரவ பண்ண போகிறார். இங்க இருந்து அக்கினி புறப்பட்டு போகிறது, இங்க இருந்து அக்கினி செல்ல போகிறது, இங்க இருந்து மகிமை ஊடுருவி போகிறது. ஊழியர்களை எழுப்பி தருவேன், தீர்க்கதரிசிகளை எழுப்பி தருவேன், தரிசனம் பார்க்கிறவர்களை எழுப்பி தருவேன், குணமாக்குகிறவர்களை எழுப்பி தருவேன். जैसे अग्नि सूखे हुए घास को जला देती है वैसे यहाँ से उठने वाला अग्नि ये चीज है। ये कलीसिया के लोग आग की तरह संभालोगे, भविष्यवक्ता उठेंगे, सेवक उठेंगे, ये चीज நீ எதிர்பார்க்கிற வாலிபர் உன்னை தேடி வராம இருக்கலாம், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனம் உன்னை தேடி வராம இருக்கலாம். நீ எதிர்பாராத ஒன்றை சேனைகளின் கர்த்தர் இந்த இடத்துல செய்ய போகிறாராயா? तो उम्मीद करने वाले जवान यहाँ पर नहीं है, तो उम्मीद करने वाले लोग यहाँ पर नहीं है, लेकिन तो उम्मीद ने किया ऐसा एक कार्य परमेश्वर इस जगह पर करेंगे। நன்றி ஆவியானவர். धन्यवाद पवित्र आत्मा। Thank you Jesus. थैंक यू जीसस। நன்றி செலுத்துகிறேன் அப்பா. धन्यवाद कहता हूँ पिता, சமாதானத்தை நீ தந்திருக்கிறேன். शांति को आपने दिया है, நான் ஒன்றும் அல்ல, मैं कुछ भी नहीं, இந்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். आपका नाम से महिमा पाए, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசினபடினால நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினபடினால ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். हाथ उठाकर परमेश्वर से बात किसके स्तुति होकर कर बोलिए ना, हाथ उठाकर बोलिए। இன்றைக்கு நம்ம மேல தேவனுடைய சமாதானம் आज हमारे ऊपर परमेश्वर की शांति கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर में दिए गए, கேட்ட வசனத்துல உறுதியா இருங்க. जो वचन सुने उसमें मजबूत எதை रहिए, செய்யக்கூடாது அதுல ஜாக்கிரதையா இருங்க. जिससे नहीं करना उसमें सावधान எதை रहिए, விடணும் அதுல ஆமென் உறுதியா இருங்க. जिससे छोड़ना उसमें सावधान रहिए। தேவ சமாதானம் परमेश्वर की நம்மை शांति நிரப்பிக் கொண்டே இருக்கா. हमें भरते रहेगी, சமாதானம் நம்மை நடத்தி கொண்டே இருக்கா. वो शांति हमें चलाते रहेगी। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमारी मदद சர்வ करेगा। வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरण में अर्पण करते हैं। பரிசுத்த தெய்வமே, पवित्र உம்முடைய परमेश्वर, பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது. आपकी उपस्थिति हमारे साथ எங்களுக்கு थी। தேவையான வார்த்தைகளை தந்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. हमें जो वचन चाहिए था उससे आपने मेरे इसलिए धन्यवाद कहते हैं। சமாதானத்தோடு போகும்படி கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. शांति के साथ जाने के लिए हमारे बच्चों की आप मदद எந்த कीजिए। காரியத்தினால் என் பிள்ளைகள் சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ जिस कार्य से मेरे बच्चे शांति को खोए गए, தேவன் அந்த காரியத்திலிருந்து விடுதலை இன்றைக்கு இவர்களை நீ கட்டளையிட்டு இருக்கிறதற்காக நன்றி. उस कार्य में से परमेश्वर आज आप छुटकारा दिए इसके लिए இனி धन्यवाद। அவைகள் இந்த பிள்ளைகள் மேலே மேற்கொள்ள நீர் அதிகாரம் கொடுக்க கூடாது. वे इन बच्चों के ऊपर प्रबल होने के लिए आप अधिकार मत दीजिए। இயேசுவின் கிருபை பிள்ளைகளோடு இருப்பதாக. यीशु का अनुग्रह बच्चों के வருகை साथ रहे। பரியந்தம் சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. आगमन तक सुरक्षित जीने के लिए मदद कीजिए। சமாதானத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டு ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. शांति के खिलाफ जितने भी कार्य उससे छोड़कर दूर भागने के लिए मदद कीजिए। இன்றைக்கும் எங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தேவ மனிதனை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். आज भी हमारे बीच में परमेश्वर के वचन को बांटने लिए परमेश्वर के मनुष्य को और भी इस्तेमाल வருகை कीजिए। பரியந்தம் காத்துக்கொள்ள आगमन तक सुरक्षा துதியும் कीजिए। கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं परमेश्वर अच्छे पिता। मिलकर बोलिए आमेन. आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே कतरी स्तुति। கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய अनुग्रह, தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा एकता शांति और உங்கள் आनंद அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் आप में सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमेन। கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லிடுவோம். हाथ उठाकर 3 हालेलुया।